நீங்க மத்தவங்க யாரும் இத பார்த்து கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இப்போதைக்கு அவங்க காட்டுறத காட்டட்டும். நம்ம அத பத்தி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். வந்துருச்சு. ஓகே. ஓகே. கீழ வாங்க. ஃபுல்லா கீழ வாங்க. இன்னொன்னு கால்குலேட்டர் பண்ணுனேன். ஓ! அப்ப இது கால்குலேட்டர் இல்லையா? ஓகே. இல்லங்க. அது வந்து மொத்தமாவே கால் பண்ணி பண்ணேன் இதுல. நான் ஆக்சுவலி இத தான் பண்ண சொல்லியிருந்தேன். ரைட் எனிவே ஃபைன். ஓகே. ம். கால்குலேட்டர்ங்கிற கிளாஸ் இருக்கு. ஆமா. ஆட்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. சப்ட்ராக்ஷன் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டர்னு அவ்வளோதான். ஓகே. குட். இ- இதுல வந்து இது மெயின்ல கால் பண்ணிட்டு வரேன். அத இன்ஸ்டன்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணி தெரியல நான் எப்படி பண்ண வர ஒரு நிமிஷம். சோ கடவுளே. ஒண்ணும் இல்ல. பதட்டப்படாதீங்க. என்ன பிராக்டிகல் எக்ஸாமா நடக்குது? இது டெலீட் பண்ணிலாம் எடுக்கணும். இல்ல அதுவே அப்படியே இருங்க. நான் சொல்ற மாரி செய்யுங்க. ஆ கமாண்ட் கண்ட்ரோல் இசட் கொடுங்க. மறுபடியும் கண்ட்ரோல் இசட் கொடுங்க. 2 கண்ட்ரோல் இசட். ஆ இப்போ ஃபுல்லா செலக்ட் பண்ணீங்க. லைன் நம்பர் 55ல இருந்து மவுஸ் பாயிண்டர் வச்சு ஃபுல்லா செலக்ட் பண்ணி எது வரைக்கும் உங்களுக்கு அன்கமெண்ட் பண்ணணுமோ அது வரைக்கும் எடுத்துக்கங்க. ம் இப்ப திருப்பி கண்ட்ரோல் கொஸ்டின் ம் மார்க். கண்ட்ரோல் கொஸ்டின். ஓகே அவ்வளவுதான். பண்றேன். அது நான் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக அப்படி எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் நிறைய இருக்கிற மாதிரி. அது தனித்தனி மெயின் கிளாஸா போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது பிரச்சனை இல்ல. அவ்வளவுதான். ஓகே. இப்போ எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால்குலேட்டருடைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு காட்டுங்க. எது என்னதுன்னு கேக்குறீங்க? கால்குலேட்டருடைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க? கால்குலேட்டரோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இதுதானே. ஓகே. ம் அந்த லைன் நம்பர் 57ல ஒரு வேரியபிள் வச்சிருக்கீங்களா? அந்த வேரியபிளுக்கு பேர் என்ன? சிஐஎல் கால். அதோட டைப் என்ன? டைப் வந்து இன்டிஜர். நான் லைன் நம்பர் 57ல இருக்கிறத பத்தி கேட்டுட்டு இருக்கேன். இதோட டைப் என்னன்னா எதை கேக்குறீங்க புரியல. இதுவா இதையா? வேரியபிள் நேம் தான். ஓகே. வேரியபிள் நேம் சிஏஎல்னு சொல்லிட்டீங்க. அந்த ஆமா. எந்த வேரியபிளா இருந்தாலும் அதுக்கு ஒரு டைப் இருக்கும் இல்லையா? டைப்னா இன்டிஜர் தானே. சரி, ஓகே. நான் சொல்றத டைப் பண்ணுங்க. லைன் நம்பர் 56ல நான் சொல்றத டைப் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரு இன்டிஜர் வேரியபிள் போடுங்க. ஏன்னு இன்டிஜர் பேர் வைங்க. ஏங்க ஏன்னு பேர் வைங்க. நேமா? ஆமா. நேம் வேற வைக்கணுமா? ஏன்னு நேம் வைங்க. ஆ 8ங்கிறத அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுங்க. ஓகே. ஓகே. இப்போ இதுல ஏங்கிறது அந்த வேரியபிள் நேமு, இன்ட்ங்கிறது டைப். கரெக்ட்டா? ஆமா. ஏங்கிற நேமுக்கு லெஃப்ட் சைடுல என்ன இருக்கோ அந்த டைப்ப சொல்லிட்டு தான் அதுக்கான பேரே நீங்க வைக்கிறீங்க. கரெக்ட்டா? ஓகே ஓகே ஓகே. லைன் நம்பர் 57ல சிஏஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் பேர் வச்சிருக்கீங்க. ஆமா. அப்ப அதோட டைப்ன்னு நான் கேட்கறேன்னா, டைப்ங்கிறது எல்லா இதுலயுமே நான் சொல்லியிருக்கேன். ஒரு வேரியபிள்னு நீங்க போட்டீங்கனாலும் அதுக்கான டைப்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த டைப்ங்கிறது என்னது இப்போ? இது ஆக்சஸ் மாடிஃபையர். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றது புரியுங்க. நீங்க டைப் பண்ண உடனே ஃபுல்லா யோசிக்கிறது இன்ட், டபுள், ஃப்ளோட் மட்டுமே ஆமா. யோசிக்கிறீங்க. டேட்டா டைப். அது வந்து நான் என்ன சொன்னேன்? பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ன்னு சொன்னேன். ம் 2வது நம்ம ஒரு ப்ரோகிராம்ல நீங்க ஒரு கிளாஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த கிளாஸ் இஸ் ஆல்சோ எ டைப் அப்படின்னு நான் சொன்னேன். கிளாஸஸ். ஆமா. கிளாஸ் நேம் அத சொல்றீங்களா? அததான் நீங்க டைப்ன்னு ஒரு சொல்றீங்க. கிளாஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணீங்கனாலே தட் கிளாஸ் இட்செல்ஃப் இஸ் எ டைப். ஓகே ஓகே ஓகே. Like how you are passing your integer, double, and other data types as an argument to other parameterized function, you can also pass a class as a type to the as an argument to the other parameterized functions. அதுவும் possible தான். So அது புரியணும்னாலே first you should keep in your mind class is also a type. ஓகே ஓகே ஓகே. இப்போ லைன் நம்பர் 57ல calங்கிற வேரியபிளுடைய டைப் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? கிளாஸ் டைப்.
கிளாஸ் டைப் தாங்க. என்ன டைப்? கால்குலேட்டர் சொல்லணுங்க. இல்ல கிளாஸ் டைப் அந்த நேம கேக்குறீங்களா? அது கிளாஸ் நேம் கால்குலேட்டர். ஓகே, தட்ஸ் இட். ஸோ கால்குலேட்டருங்கிறது டைப்பு, சிஏஎல்ங்கிறது அந்த வேரியபிள், ஈக்குவல்ட்டுங்கிறது அசைன்மெண்ட், நியூங்கிறது மெமரியை கிரியேட் பண்றதுக்கான ஆப்ரேட்டர், கால்குலேட்டருங்கிறது என்னது? கால்குலேட்டர்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த இது அந்த நியூக்கு பக்கத்துல ஒன்னு இருக்குல்ல, அது பேர் என்ன? அதுவும் அது கிளாஸ் கிளாஸ் நேம் தான். ஆஃப் கோர்ஸ் கிளாஸ் நேம் தான். அது இது கிளாஸ் ஃபங்க்ஷன் டைப். ஆர் வாட்? ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? அந்த ஃபங்க்ஷன் அந்த 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 டைப்பான ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஒரு டெடிகேட்டடான பேர் இருக்கு. அது இன்ஸ்டன்ஸா? இல்ல இல்ல இல்ல. கன்ஸ்ட்ரக்டர். எஸ், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அல்ல, அவங்க கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு டைம் கொடுங்க. அவங்க மேபி மறந்துருப்பாங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டோம். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த டேர்ம்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நம்ம இனிமேட்டு போக போக பேச 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 பேசுறது டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ ஒருத்தங்க கேட்கும்பொழுது நிறைய பேருக்கு அது வந்து அவங்க எல்லாரும் திங்க் பண்ணுவீங்க, ஸோ தட் உங்க மைண்ட்ல நல்லா நிக்குங்கிறதுனால தான் ஒரு மாதிரி கேள்வி மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேவா? அது வந்து நீ எதெல்லாம் நான் சொன்னனோ அதெல்லாம் நீங்க கரெக்டா வந்து ரிப்பீட் பண்ணி கரெக்டா எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா நான் திருப்பி அதே லைன்ல அப்படியே கிராஸ் பண்ணி போய்க்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இருக்காது. இப்போ இதுல இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எது? இன்ஸ்டன்ஸ் எதுக்கு? இப்போ கால்குலேட்டருக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றேன்ல நானு. இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. மல்டின்னு அந்த இது அதுதான். இல்ல, நான் சொல்றத புரிஞ்சுங்க. லைன் நம்பர் 57ல கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த இன்ஸ்டன்ஸ ஹோல்ட் பண்றதுக்கான வேரியபிள் தான் சிஏஎல்ங்கிறது. ஓகே, இன்ஸ்டன்ஸை ஹோல்ட் பண்றதுக்கான வேரியபிள் தான் சிஏஎல். ஓகே. ஆமா. அப்போ இப்போ இன்ஸ்டன்ஸ் என்ன? இதுல இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்ன? கால்குலேட்டருக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுங்கன்னா லைன் நம்பர் 57 எழுதிடணும். ஓகே, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணனாலே 57 எழுதிடணும். ஆமா, அதுதான் அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது. அந்த கால்குலேட்டர் கிளாஸ்ன்றது ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஒரு மெமரியில ஒரு இடத்த கிரியேட் பண்ணி அந்த மெமரியை நீங்க சிஏஎல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் மூலியமா ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறது அர்த்தம். ஓகே. அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு லைன் நம்பர் 58ல நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேரு. ஏன் அது இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னா, யூ ஆர் காலிங் எ ஃபங்க்ஷன் which is can be accessible through the instance only. It cannot be accessed directly through the class name. இப்போ கால்குலேட்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸ் நேமை மட்டுமே வச்சு உங்களால இந்த மல்டிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. யூ சப்போஸ் டு கிரியேட் அ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஃபார் தட் the class, and then through that instance you can call the instance functions. ஓகேவா? ஓகே ஓகே, சிறப்பு. ஓகே, கண்ட்ரோல் நான் எடுத்துக்கிறேன். நம்ம இன்னும் இது மாதிரி இன்னும் நிறைய பண்ண போறோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்தந்த டாஸ்க் அன்னைக்கு கொடுத்துட்டு நான் அதுக்கு ஒவ்வொருத்தங்க அதை பத்தி அடுத்தடுத்த நாள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நீங்க அதை கட் பண்ணிக்கங்க, நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்தரா நம்ம போகலாம். ஓகேவா? இப்போ இன்ஸ்டன்ஸ் நான் நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். இந்த கால்குலேட்டருங்கிற கிளாஸ்க்கு இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் பை இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னா, if you wanted to access this function outside of this class, you're supposed to create an instance for this class, and through that instance only you can create a function. You can actually access this function. அதை தான் வந்து நம்ம இங்க செஞ்சிருக்கோம். எங்க செஞ்சிருக்கோம்னா, இப்போ இந்த கால்குலேட்டர் மெயின்ங்கிறது அஃப்கோர்ஸ் இட் இஸ் அவுட் சைட் ஆஃப் திஸ் கால்குலேட்டர் கிளாஸ். இது எப்படி ஒரு கிளாஸோ அந்த மாதிரி இது ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்ல மெயின்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல I wanted to access calculator's addition function. If I wanted to access this function, as I already know that this is an instance function in this class, I can only access this function through the help of creating an instance for this particular type. ஸோ அதை தான் இங்கே நான் செஞ்சுருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும்னா எனக்கு இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேணுங்கிறது நல்லா எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அது எப்படி எனக்கு தெரியும்னா, இங்கே போய் பார்த்தேன். இங்கே போய் பார்த்த உடனே எனக்கு என்ன புரியுதுன்னா, இது ஜஸ்ட் பப்ளிக் இன்ட்டு அடிஷன் போட்டிருக்கு. ஸோ இட்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாதான் இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வச்சுக்கிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். சிம்பிள். ஓகேவா?
இந்த நிறைய நேரங்கள்ல அந்த இன்ஸ்டன்ஸ்ங்கிற வேர்டு வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்குல்ல. பட் வேற வழி இல்ல. ஏன்னா இப்ப நீங்க படிக்கிறதே இன்ஸ்டன்ஸை பத்தி தான் படிக்கிறீங்க. ஸோ ஆப்வியஸா வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடா அது மட்டும் தான் இருக்க போகுது. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்டாட்டிக். இப்போ இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இதை சொன்னேன் இல்லையா? இதே மாதிரி we can also create a static functions. ஸோ நீங்க ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலுமே இது வந்து இது வந்து ஆக்சஸ் மாடிஃபயர். அதுக்கடுத்து இது இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனா இருந்தா நீங்க ஒண்ணுமே இங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனா இருந்தா யூ சப்போஸ் டு மெயின்டைன் ஸ்டாட்டிக் ஆஸ் அ கீவேர்ட். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த ஃபங்க்ஷன் நீங்க போட போறீங்கன்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத யூ சப்போஸ் டு டெல். வாய்ட் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இது ஏதாவது ஆர்குமெண்ட் எடுக்க போதா, மேபி இன்டீஜர் டைப் ரிசல்ட் எடுக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அவ்வளவுதான். இப்போ இந்த கால்குலேட்டர் மெயின்ல இருந்து நீங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு யூ நீட் திஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். பட் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு யூ டோன்ட் நீட் அ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். கால்குலேட்டர் சில இருக்கு பாருங்க, இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிடையாது. இது கிளாஸ் உடைய டைரக்டா அப்படியே கிளாஸ் நேம் அவ்வளவுதான் ஆஸ் இட் இஸ். அதை யூஸ் பண்ணியே யூ கேன் கால் இட். இதுக்கும் இதுக்கான டிஃபரன்ஸ்னு புரிஞ்சுங்க. இப்போ இந்த இந்த இதை வந்து இப்போ இந்த கால்குலேட்டருங்கிறதுக்கு மெமரியில் இடத்த கிரியேட் பண்ணி அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு கேல்னு ஒரு வேரியபிளை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த கேலுங்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வச்சு தான் அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் டாட் பிரிண்ட்னே கால் பண்ணியிருக்கோம், கேல் டாட் பிரிண்ட்னு கால் பண்ணல. கேல் டாட் பிரிண்ட்னு கால் பண்ணல, கால்குலேட்டர்னு டைரக்டாவே கால் பண்ணியிருக்கோம். இப்படி கால் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் இந்த மாதிரி அதுக்கான இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாம அதோட கிளாஸ் நேமை மட்டுமே வச்சு யூ கேன் ஆக்சஸ். அவ்வளவுதான். ரெண்டே டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான், இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன், ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கிரியேட் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும் டாட் ஆப்பரேட்டரை வச்சு. பட் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்னா யூ டோன்ட் நீட் டு கிரியேட் அ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், யூ கேன் டைரக்ட்லி ஆக்சஸ் திஸ் ஃபங்க்ஷன் யூசிங் த கிளாஸ் நேம் இட் செல்ஃப். அவ்வளவுதான். இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, கேக்குதுப்பா, எனக்கு கேக்குது, எனக்கு கேக்குது. ஒரு டவுட். கேக்குது. ஸ்டாட்டிக்னே யூஸ் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். ஏன்னா 2 எக்ஸ்ட்ரா லைன் எழுத வேணாம்ல எல்லாத்துக்கும். நல்ல டவுட். வேற இரு, ஓகே. பட் அது அது ஓகே, அதை பத்தி நம்ம பேசலாம். பட் ஆனா ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனா வேற ஏதாவது ரீசன் இருக்கா இதுக்கு? நான் இதுக்குதான் இது use சொல்றேன், அதை பத்தி டீடைலா பேசுவோம். இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது புரியுதுங்களா? புரியுது. மத்தவங்களுக்கு பார்வதி அண்ட் நிவேதா உங்களுக்கு புரிஞ்சிச்சு? புரியுது, புரியுது. இன்ஸ்டன்ஸ்னா அந்த ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வருது, இது டைரக்டா கால் பண்ணலாங்கிறீங்க தானே? அதேதான், அவ்வளவுதாங்க. இதுதாங்க சிம்பிளா. அப்புறம் ஏன் அதை நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன்? நான் திருப்பி திருப்பி சொன்னா வச்சு அது நல்லா ஞாபகப்படுத்தி வைக்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொன்னா நீங்க சொன்னதான் விஷயம், ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதை கால் பண்ண முடியும்.
இதனா நான் டைரக்டாவே கால் பண்ணிக்கலாமே, அப்ப எல்லாத்துக்குமே ஸ்டாட்டிக்கே வச்சுக்கலாமே, எதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ஒண்ணு தேவை அப்படிங்கிற கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கான பதில நான் எப்படி இதுக்கான பதில் வந்து இல்ல சொல்லலாம். அதுக்கு அந்த பதில சொல்லணும்னாலே உங்களுக்கு அது நிறைய விஷயங்கள் புரியணும். இப்போ ஸ்டாட்டிக்னா என்ன, அப்படி ஸ்டாட்டிக்னா என்ன, இன்ஸ்டன்ஸ்னா என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ங்கிறதே வந்து ஒரு டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட் இன் த சென்ஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுனா இந்த நீங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். அவங்களோட டீடைல்ஸை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ வில் கிரியேட் அ டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அந்த டெம்ப்ளேட்டை நான் ஜெராக்ஸ் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து அவங்கள்ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வாங்குவேன். அவங்கள வந்து அதில் இன்ஃபர்மேஷனை எழுதி தர சொல்லுவேன். ஸோ அவங்க எந்தெந்த ஃபீல்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் நான் பிளாங்காக விட்டுருக்கணும் அங்கெல்லாம் அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் நேமு, ஏஜ், அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையும் போட்டு அவங்க எழுதி கொடுப்பாங்க. பட் டெம்ப்ளேட் நான் கொடுத்தது. ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. இப்போ இருங்க, இதை நான் டயக்ராம் தான் போட்டு காட்டணும். எங்க போய் டயக்ராம் போடுறது? ஒரு நிமிஷம். Canva. ரைட், இதான் அந்த ஃபார்ம். ஓகேவா? இதில் யூசர் நேம் அப்படின்னு நான் ஒரு ஃபீல்டு எழுதி இங்கே ஒரு டேஷ் போட்டுருவேன். ஏஜ் அப்படின்னு எழுதி இங்கே ஒரு டேஷ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் காலேஜ் அப்படின்னு எழுதி இங்கே ஒரு டேஷ் போட்டுருவேன். இப்போது இந்த ஃபார்மை இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறேன், ராஜ்னு ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறேன்னா இந்த டெம்ப்ளேட்டை ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே கொடுப்பேன். அதே மாதிரி யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லார்ட்டையும் இந்த டெம்ப்ளேட்டை கொடுப்பேன். எல்லாரோட டெம்ப்ளேட்லையும் என்ன இருக்கும்? இந்த யூசர் நேம் டேஷ்னு இருக்கும், அந்த ஏஜ் டேஷ்னு இருக்கும், காலேஜ் டேஷ்னு இருக்கும். இதே தான் இங்கேயும் இருக்கும். இங்க 3 டேஷ் இருக்கும். இப்போ இதை எழுதுறவங்க இங்க அவங்களுக்கு தேவையான டீட்டெயிலை ஃபில் பண்ணுவாங்க. இதை எழுதுறவங்க அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டாட்டிக்னா என்ன? இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் இன்ஸ்டன்ஸ். இப்போ இந்த காப்பி எடுத்தோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ். This instance has their own values for the template variables. இப்போ ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து நானே ஒரு சில கண்டென்ட் எல்லாம் எழுதி தருவேன் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு திஸ் இஸ் ஏழுமலை and I am from this department. I have 20 years of experience and I would like to take a class on Java. இதில் இந்த ஜாவா அப்படிங்கிறதோ இல்லை வந்து ஏழுமலைங்கிற என்னோட பேரோ இது எல்லாமே it is a common that is embedded in the template and that will be common for every classes regardless of your instances. These informations are there in all the instances. இந்த விஷயம் புரியுதா? புரியுது. ரைட். அது வந்து காமனா இருக்கு எல்லாத்துலயுமே. ஆமா, இது அப்படியே மைண்ட்ல வச்சுங்க. இதை நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல காட்டுறேன். இப்போ என்ன காட்ட போறோம்னா, இப்போ கால்குலேட்டர்ல ஒரு பஃபர் வேல்யூ ஒன்று வைக்கிறேன். பஃபர் வேல்யூ வந்து 4 அப்படின்னு வைக்கிறேன்னா அதாவது கால்குலேட்டர் மெயின். இப்போ இந்த கால்குலேட்டரோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன்ல, இப்போ இந்த அடிஷனுங்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு ஆர்குமெண்ட் நீங்க கொடுக்க முடியுதோ, இப்போ இந்த அடிஷனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் வைக்க முடியுது. அந்த பேராமீட்டரை வந்து நீங்க இது மூலமா ஆர்குமெண்டா இங்க இருந்து அனுப்புறீங்க. 1, 4ங்கிற ஆர்குமெண்ட்டை அனுப்புறீங்க இந்த பேராமீட்டர்ஸ்க்கு. அது புரியுது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த கால்குலேட்டருங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இது என்ன ஃபங்க்ஷன்? ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கால்டு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கும் யூ கேன் சென்ட் அ ஆர்குமெண்ட். இப்போ வந்து நான் பஃபர் வேல்யூ வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக அனுப்புறேன். இப்போ 3ங்கிறது ஒரு பஃபர் வேல்யூவாக அனுப்புறேன், இல்லை 100ன்னு அனுப்புறேன் ஒரு பஃபர் வேல்யூ.
உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தா குழப்பமா இருக்குன்னா நான் இப்படி பண்ணல, டேரெக்டாகவே ஒழுங்காகவே பண்ணி காட்டுறேன். இங்கே போயிட்டீங்கன்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இதில் ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், ஆஸ் லைக் ஹவு இட் இஸ் அ ஃபங்க்ஷன், திஸ் இஸ் ஆல்சோ a ஃபங்க்ஷன், பட் இட் வில் நாட் ஹாவ் அ ரிட்டர்ன் டைப் ஆஸ் இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுக்கு ரிட்டர்ன் டைப்லாம் இருக்காது. இதில் வந்து நான் இப்போ என்ன கொடுப்பேன்னா ஒரு வேல்யூ கொடுப்பேன். என்ன வேல்யூ? பஃபர் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுப்பேன். இப்போ இந்த பஃபர் அப்படிங்கிற வேல்யூக்கு இப்போ அப்போ இங்க ஒரு ஆர்குமெண்ட் இப்படி கொடுத்துட்டனாலே இது வந்து தப்புன்னு சொல்லுது பாருங்க. உடனே இது தப்புன்னு சொல்லிடுச்சு. ஏன் தப்புன்னு சொல்லுதுன்னா இங்க ஒரு ஆர்குமெண்ட் தேவை, பட் நீ எதுவுமே கொடுக்காம இருக்கிறேன்னு. நான் என்ன சொல்றேன், பஃபர் வந்து இப்போ 100ங்கிறத சொல்லி அனுப்பிடுறேன். இந்த பஃபர் இப்போ எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் அடிஷன் ஆப்ரேஷன் பண்றேன்ல, இந்த எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் இந்த 2 வேல்யூ ஆட் பண்றேன்ல, அது கூடவே சேர்த்து நான் பஃபர் வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பஃபர் வேல்யூ ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த பஃபர் வேல்யூ இல்லை. ஏன் இல்லை? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ரிசல்ட்டை இந்த ஃபங்க்ஷன் உள்ள போய் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா இது வேற வேற வேரியபிள் பேரு. பட் யூஸ்வலா இந்த ரிசல்ட்டுங்கிற இந்த வேரியபிளை இங்க போய் நான் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா இந்த இதுக்கான மெமரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கான மெமரியில மட்டும்தான் இது ஆக்சசபிள். இது வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் ஆக்சசபிள். இந்த ஃபங்க்ஷனுக்கு அது ஆக்சசபிள் கிடையாது. ஏன்னா இது இவங்க வேலைக்காரங்க, இந்த அடிஷனுங்கிற ஒரு தனி வேலைக்காரன், இன்னொருத்தன் தனி இந்த இந்த பிரிண்ட்டுங்கிற இன்னொரு வேலைக்காரன். இவனோட பொருள் இவனுக்கு மட்டும்தானே தெரியும். அடுத்தவன்கிட்ட எப்படி இவனுக்கு கொடுப்பான், இல்லை அவன்கிட்ட என்ன இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஸோ அப்போ இந்த வேலைக்காரன் எல்லா வேலைக்காரனும் ஒரு பொருளை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ரூம் உள்ளார அந்த பொருள் இருக்கணும். ஸோ வந்து இப்போ காய்கறி எந்த பொருளை யூஸ் பண்ணணும்னாலும் அவன் போய் அந்த ரூம் உள்ள இருக்கிற பொருளை யூஸ் பண்ணிப்பான். அந்த ரூம்னு நான் மீன் பண்றது எதுன்னா இதுதான். இந்த பெரிய வால் இருக்கு இல்லைங்களா, அந்த கால்குலேட்டருடைய அந்த ஸ்கோப் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த ரூம். ஸோ இப்போ பஃபருங்கிற ஒரு வேரியபிள் அப்போ இங்க இருக்கணும். இப்போ பஃபருங்கிற வேரியபிள் இங்க போட்டாச்சு. பை டிஃபால்ட்டே இது வந்து நல்லுன்னு இருக்கும் இந்த பஃபர். இப்போ இது நான் வந்து பிரிமிட்டிவ் டைப்பாக வச்சிருக்கிறதுனால மேபி 0ன்னு வரும்னு நினைக்கிறேன். பட் இப்போ அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் எக்ஸாம்பிள். இப்போ வந்து இதை நான் இனிஷியலாக எந்த வேல்யூமே கொடுக்கல இந்த கால்குலேட்டர் கிளாஸ்க்கு. எப்போ இந்த கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்போ இந்த பஃபர்னு ஒரு வேல்யூ வருது இல்லைங்களா, அதை வந்து நான் இங்கே இப்படி ஸ்டோர் பண்ணுறேன். பஃப் ஈக்குவல் டு பஃபர் அப்படின்னு. ஸோ இங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை தூக்கி இந்த பஃப்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இந்த பஃப்ங்கிற வேரியபிள் ஆக்சசபிள் டு ஆல் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நான் இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இது புரிஞ்சுதுங்களா? இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேங்கிறது புரிஞ்சுதா? இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு வேரியபிள் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேங்கிறது புரிஞ்சுதுங்களா? ஹலோ, எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்குறோம் அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் காமனா. ஆமா. இப்போ எப்படி இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு ஒரு பேராமீட்டர் 2 பேராமீட்டர் இது கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதுக்கும் என்னால் ஒரு பேராமீட்டர் கொடுக்க வேல்யூ ஒரு வேல்யூ கொடுக்க முடியும். இப்போ இதுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அது நீங்க இது உள்ளாரே ஆக்சஸ் பண்ணிட்டீங்க. அதனால வந்து இட் இஸ் ஓகே டு ஹேவ் இட் ஹியர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நீங்க இங்கே ஷோ பண்ணணும். இல்லை இந்த ரிசல்ட்டை வந்து இந்த இடத்துக்கு வேணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? நீங்க இங்க ஒரு ரிசல்ட்டை கொடுத்து இங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, அது சரி. பட் இந்த ஃபங்க்ஷன்ல நான் அந்த ரிசல்ட் ஆக்சஸ் பண்ணணும். இந்த ரிசல்ட்டை நான் இங்க ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். கிளாஸ் உள்ளார. ஓகே. ஆமா, லாஸ்ட் ரிசல்ட்னு இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் அப்படின்னு நீங்க இங்க அசைன் பண்ணிக்கணும் இதுக்கு. ஸோ இங்க அசைன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லாஸ்ட் ரிசல்ட்ங்கிறது இங்கேயும் ஆக்சசபிள் தான் எல்லா ஃபங்க்ஷன்லயும். ஆமா. இங்க இருக்கிற ஃபங்க்ஷன். இன்ஸ்டன்ஸ் ஒரு இதில் போட்டிருக்கேன்.
இது இன்ஸ்டன்ஸ் பிரிண்ட், இது ஸ்டாட்டிக் பிரிண்ட். ஸோ இப்போ வந்து இந்த அடிஷனுங்கிற இந்த லாஸ்ட் ரிசல்ட்டுங்கிறது இப்போ இங்கே எனக்கு ஆக்சசபிள். இந்த லாஸ்ட் ரிசல்ட் இது வந்து இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் ரிசல்ட் இந்த பஃபர், இந்த வேரியபிள்ஸ்க்கு பேர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆர் ஆக்சசபிள் ஒன்லி வித்தின் த இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன், அதனால இங்க இந்த லாஸ்ட் ரிசல்ட்ங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியுது. இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன், அதனால இந்த லாஸ்ட் ரிசல்ட்ங்கிறத இங்கேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இது ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், இங்க வந்து லாஸ்ட் ரிசல்ட்ங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்லயும் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளா வைக்கணும். இது எப்படி ஒரு ஸ்டாட்டிக்குன்னு நீங்க ஒரு ஃபங்க்ஷனா வைக்கிறீங்களோ அதே மாதிரி வேரியபிள் கேன் ஆல்சோ பி ஸ்டாட்டிக் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் கேன் பி ஆக்சஸ்ட் எனிவேர் இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆர் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ அந்த பழைய கேள்விக்கு வரும். இப்போதைக்கு நான் இதை ஸ்டாட்டிக் வேரியபிளாக வைக்கல, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த பஃபருங்கிறது கால்குலேட்டர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே அந்த கன்ஸ்ட்ரக்டர் வழியா பஃபருங்கிற ஒன்று நான் உள்ளே கொடுத்து அதை வந்து என்னோட கிளாஸ் லெவலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதை வந்து நான் இங்கே அடிஷனை நான் பண்ணும்போது அந்த பஃபருங்கிறத உள்ளே ஆட் பண்ணி என்னோட வேல்யூயை கொடுத்துக்கிறேன். சிம்பிள். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போதைக்கு. ஆனால் அது புரியறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த பேராமீட்டர் கொடுக்கறது நத்திங் மோர் தென் லைக் வாட் வி டூ ஆல்ரெடி இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன பண்ணணுமோ பேராமீட்டருக்கு எப்படி வந்து கொடுத்து வாங்கணுமோ அதே தான் இது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ணிடுவோம், இது எதுக்கு இங்கே ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம்னா கன்ஸ்ட்ரக்டர் உள்ளார கொடுக்குற ஃபங்க்ஷன்ல இங்க எதுவும் நம்ம இந்த வேல்யூ வச்சு இது உள்ளார எதுவும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணல. இந்த வேல்யூ நம்மளுக்கு எங்க தேவைப்படுது, அதுல வேற ஒரு இடத்துல இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது, இங்க தேவைப்படுது. அப்ப இங்க தேவைப்படுதுன்னா இங்க வர்ற இந்த வேல்யூவை வேற ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ணணும்னாலே இதை வந்து நான் குளோபலா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது வந்து ஒரு குளோபல் வேரியபிள்னு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் அ குளோபல் வேரியபிள் விச் இஸ் காமன் அக்ராஸ் ஆல் ஆஃப் திஸ் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் இட் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் குளோபல் வேரியபிள். அவ்வளவுதான் மேட்ரு. புரிஞ்சுதா? இந்த பார்ட் புரிஞ்சுதுங்களா? இது புரிஞ்சாதான் என்னால அந்த இன்ஸ்டன்ஸையும் ஸ்டாட்டிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். புரிஞ்சிச்சு எனக்கு. வேற யாருக்காவது புரியல அப்படின்ற மாதிரி? ஓகே தான்ப்பா. சிறப்பு. ஓகே தான். நிவேதா டவுட்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த 2 டைம் இதை போட்டு பார்த்தாதான் கொஞ்சம் கிளியர் ஆகும். அது போட்டு பார்க்கறது ஓகே, பட் நான் சொல்ற ஓகே தான். இப்போ இந்த கிளாஸ் இந்த கால்குலேட்டர்ங்கிறதுக்கு பஃபர் 100ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1 4 5 பிளஸ் இந்த பஃபரையும் சேர்த்து அங்க ஆட் பண்ணிருக்கேன். அப்ப ரிசல்ட் வந்து என்னன்னு வரணும்? 105ன்னு வரணும். அவ்வளவுதான் இல்லையா? ஸோ நம்ம இங்கேயே மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். cal 2ன்னு இன்னொரு இன்ஸ்டன்ஸ்னா என்ன, இன்னொரு காப்பி எடுக்கிறேன். இந்த கிளாஸை இன்னொரு காப்பி எடுக்கிறேன். அந்த காப்பி எடுக்கும்போது அதாவது இது ரமேஷுங்கிறவங்க ஃபில் பண்ற மாதிரி ராஜேஷ்ங்கிற ஃபில் பண்ற மாதிரி 2 எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அவங்க பேரை பிரிண்ட் பண்ணாங்க, இவங்க இன்னொருத்தவங்களோட பேரை பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த டேஷ்ன்றதை நான் கொடுத்துக்கிறது ஈக்குவலன்ட் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த ஆர்குமெண்ட். இப்போ பஃபருங்கிறது இங்க நான் கொடுத்துருக்கிற மாதிரி அர்த்தம். புரியுதா? இந்த டெம்ப்ளேட்ல நான் பஃபர்னு போட்டு ஒரு டேஷ் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ whoever wants to take a printout, they can take a print and then they can fill their value in the buffer field. ஸோ இப்போ இந்த கால்குலேட்டரோட ஃபர்ஸ்ட் இவன் ஒரு காப்பி எடுத்துட்டான். அந்த காப்பி தான் அந்த அவன் என்ன பண்றான், 100 ஃபில் பண்ணி காப்பி எடுத்திருக்கான். இன்னொருத்தவன் 200 ஃபில் பண்ணி காப்பி எடுத்திருக்கான். ஸோ இவன் பிரிண்ட் பண்ணும்போது 105 பிரிண்ட் ஆகும், இவன் பிரிண்ட் பண்ணும்போது 205 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதை பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் தடவை பிரிண்ட் பண்ணும்போது 105 பிரிண்ட் ஆயிருக்கு, ரெண்டாவது தடவை பிரிண்ட் ஆகும்போது 205 பிரிண்ட் ஆயிருக்கு.
இதுல யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா? பஃபர் வேல்யூ காமனா தானே இருக்குன்னு சொன்னீங்க, ஏன் மாறுது அப்போ? புரியல என்னது? இந்த பஃபர் வேல்யூ அசைன் பண்ணிருக்கீங்களா, அது காமனா தானே இருக்கும் நீங்க எல்லா நான் ஒரு நிமிஷம் இருங்க. ஃபங்க்ஷனுக்கும் காமனா இருக்கும்னு நான் எங்க சொன்னேன்? இருங்க அந்த வேல்யூ ஒரு நிமிஷம். மாறா Calculate this one. நம்ம குடுக்குற வேல்யூ கூட அதுவும் ஓகே. இப்போ பஃபர் வேல்யூ இங்க 1 4ன்னு போட்டிருக்கீங்க, இங்க 2 4ன்னு போடலாம். எப்படி வேணா போடலாம் இல்லையா இந்த ஃபங்க்ஷனுக்கு? ஆமா. அது எப்படி பாசிபிளோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் சொல்லிட்டேன். கால்குலேட்டர்ங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு நீங்க 100ம் கொடுக்குறீங்க, இங்க 200ம் கொடுக்குறீங்க. இங்க 200ம் கொடுத்தது என்ன ஓ, ஆகும்? நம்ம தான் குடுக்குறோம். ஓகே, ஓகே. இந்த 200 இல்ல அந்த ஃப்ளோவை பார்த்துக்குங்க. இருங்க நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஃப்ளோவை போடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளோவை காமிச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லைன் 8ஆம் நம்பர் லைன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது. கால்குலேட்டர்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இப்போ கால் ஆகுமா? ம். போய் ஸ்டெப்பா பாருங்க. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்துருச்சா? வந்துருச்சு. அடுத்த லைன் இங்க 7ஆம் நம்பர் லைனுக்கு வரும். இந்த பஃபருங்கிறதுல என்ன வரும்? 100ங்கிறத அங்க பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஆப்வியஸா 100ங்கிறதா வரும். இந்த 100 நான் எங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் என்னோட குளோபல்ல. அப்பதான் என்னால இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்பனா நான் கால் பண்ணும்போது அந்த ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சதை எடுக்க முடியும். நான் இங்க மட்டும் வச்சிருந்தேன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி முடிஞ்சதும் இந்த வேல்யூ வந்து போயிடும், அவ்வளவுதான். இட் வில் நாட் லாஸ்ட் லாங். Once this function gets called and it is finished, that's all. All the values that it is corresponds to this function will get vanished. ஸோ அது வேனிஷ் ஆகக்கூடாது, எனக்கு அது ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க அதை ஒரு குளோபல் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதான் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பஃப்னு ஒரு வேரியபிள் வச்சு ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த பஃப்ங்கிறதுல என்ன இருக்கு? 100ங்கிறது அசைன் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளவுதான், இந்த ஃபங்க்ஷனோட வேலை முடிஞ்சது. அடுத்த ஃபங்க்ஷன் இப்போதான் அவ்வளவுதான். இப்போ இந்த கால்குலேட்டர் இன்ஸ்டன்ஸ்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகி முடிஞ்சிருச்சு. எவ்ரிதிங் இஸ் செட். யுவர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இஸ் ரெடி. உங்களோட காப்பி வந்துருச்சு. இதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த அடிஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இப்போ திருப்பி கால் பண்ணுறீங்க. அடிஷனுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வேல்யூ கரெக்டாக வந்திருக்கு, செகண்ட் வேல்யூ 1 4ன்னு வந்திருக்கு. இப்போ 1 + 4 + பஃபர் எவ்வளோ இருக்கும்? 100ன்னு இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தா ரிசல்ட் 105ன்னு வரணும். அது வந்த ரிசல்ட்டை லாஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ லாஸ்ட் ரிசல்ட்ல எவ்வளோ இருக்கும்? 105ன்னு இருக்கும். இந்த லாஸ்ட் ரிசல்ட்டுங்கிறது ஆல்ரெடி நீங்க இங்க வச்சிருக்கீங்க பாருங்க, ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அதுவும் அங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறது அங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். பட் அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை. இப்போ இப்போதைக்கு சும்மா இந்த குளோபல் வேரியபிள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஃபங்க்ஷனுடைய சைடு எஃபெக்ட் உங்களோட அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் you should have that functions operations any side effect, whatever the side effect that you wanted to store somewhere. இப்போ இது உள்ளார இருக்கிற எல்லா வேரியபிள்ஸுமே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அது எல்லாமே முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறத்துல இருந்து அது எதுவுமே எங்கேயுமே ஆக்சசிபிள் கிடையாது, அந்த வேல்யூ எங்கேயுமே ஸ்டோர் ஆயிருக்காது, அவ்வளவுதான். ஸோ அப்போ அதை ஸ்டோர் பண்ணணும்னா நீங்க தான் அதை ஒரு குளோபல் வேரியபிளா ஸ்டோர் பண்ணணும். லாஸ்ட் ரிசல்ட்டுங்கிற குளோபல் வேரியபிள இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் காமனான இந்த கிளாஸ் லெவல்ல ஒரு வேரியபிளா போட்டு ஸ்டோர் பண்ணணும். புரிஞ்சுதா? ரைட். இப்போ அந்த ரிசல்ட்டை தான் வந்து இங்க ரிட்டர்ன் எடுத்துருக்கீங்க. ரிட்டர்ன் எடுத்ததும் 105 கால் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த இதுக்கும் ரெண்டாவது இதுக்கும். இப்போ ரெண்டாவது இதையும் அதே மாதிரி வச்சு பார்ப்போம் 1 by 1. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது என்ன நடக்குது, செகண்ட் டைம் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது இந்த பஃபர்ல என்னன்னு வரும்? 100ன்னு வந்துருச்சு. 100ங்கிறது அப்போ இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அடிஷன் வரும்போது பஃபர் வேல்யூ எவ்வளோ இருக்கு? 100ன்னு இருக்கு. என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது ரெண்டுத்து கூட பஃபர் வேல்யூ 100ங்கிறது அடிஷன் ஸ்டோர் ஆயிடும், அவ்வளோதான். ரிசல்ட் நம்மளுக்கு 100ன்னு பிரிண்ட் ஆயிடும், 105 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டெம்ப்ளேட், அடுத்த காப்பி. இந்த டெம்ப்ளேட்டை திருப்பி இன்னொரு காப்பி எடுக்கிறாங்க. அந்த ரெண்டாவது இது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பேர் என்ன? கால்குலேட்டர் 2ங்கிறது. ஸோ இதுக்கு வந்து பஃபர் வேல்யூ என்ன சென்ட் பண்றீங்க? 200ன்னு சென்ட் பண்றீங்க. இப்போ இது என்ன ஆப்ரேஷன் நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இங்க என்ன வந்திருக்கும்? 200ன்னு வந்திருக்கும். ஏன்னா நீங்க இப்போ 200 தான் அங்க சென்ட் பண்ணிருக்கீங்க. அந்த 200 வர்ற 200
இந்த பஃப்ங்கிறதுல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இப்போ திருப்பி அந்த cal 2 உடைய அடிஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகுது. cal 2 ஓடது ரன் ஆகும்போது இந்த பஃபர்லங்கிறதுல 200ங்கிறது இருக்கும். ஸோ அதோட ரிசல்ட் பிரிண்ட் ஆகும்போது 205ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன் 6 பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? அங்கே ஒரு வேல்யூ மாற்றி விட்டேன். ஓகேவா? ஓகே. இந்த ஃப்ளோவை இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ மோர். இது எப்படி போகுது வருதுங்கிறது. பட் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க அடுத்து ஸ்டாட்டிக்கை வந்து உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஸ்டாட்டிக்ங்கிறத நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து இது ஒரு பஃபர்னு போட்டேன் இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கும் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கும் வேற பஃபர் வேற வேல்யூ கொடுக்கணும்னா நான் இந்த இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் வச்சாகும். இதுக்கு எதுக்கு ஈக்குவலன்ட்னா, இங்கே நான் ஒரு டயக்ராம் காமிச்சேன் பாரு, எக்ஸாக்டாக இதுக்கு ஈக்குவல். நீ ஒரு யூசர் நேம்னு போட்டு ஒரு டேஷை போட்டுட்டு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா யாரெல்லாம் அதை காப்பி எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அந்த இடத்துல யூசர் நேமா அவங்களுக்கு தகுந்த மாதிரி டைனமிக்காக அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா இப்போ என் பேர் ஏழுமலைங்கிறதெல்லாம் போட்டு நான் இங்க ஒரு என்னோட கம்பெனி லோகோ போட்டு என்னோட நேம்லாம் போட்டு இங்க நான் ஒரு பார்ட் கொடுக்குறேன்ல, இது வந்து ஸ்டாட்டிக் ஃபார் ஆல் த காப்பீஸ். இட் வில் நாட் சேஞ்ச். when you say static, what does it mean by that? It is a static in nature. ஸ்டாட்டிக்னாலே மாறாததுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதுல ஒரு வேல்யூ நீங்க போடுறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டாட்டிக்னு போடுறீங்கன்னா நீங்க எத்தனை காப்பி எடுத்தாலும் தட் ஸ்டாட்டிக் வேல்யூ வில் நெவர் பி சேஞ்ச்ட். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாம் இந்த மூணுமே ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு சம்பந்தமானது. ஆனா இந்த ஒரு வேல்யூ நீங்க ஸ்டாட்டிக்னு போட்டீங்கன்னா இட் இஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு திஸ் கிளாஸ் இட் செல்ஃப். ஸோ அதனால தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்றதுக்கு நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கிரியேட் பண்ணி தான் கால் பண்ண முடியும். பட் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்றதுக்கு you need not to create an instance variable. You can directly call using the class name itself. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் வேற சேஞ்ச் இருக்கு தேவை இருந்ததுனால இதை நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா வச்சிருக்கேன் இங்க இந்த பஃப்ங்கிறத. இப்போ எனக்கு அந்த மாதிரி தேவை இல்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு எல்லா நேரமும் 100 மட்டும்தான்ப்பா நான் இது பண்ண போறேன் அப்படின்னா இதை எதுக்கு நான் இப்படி வைக்கணும்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிளெல்லாம் வச்சு கஷ்டப்பட தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுவேன்னா, இது கன்ஸ்ட்ரக்டரே எனக்கு இங்கே தேவையில்லை, இதை எடுத்து விட்டுட்டு இதை இன்ஸ்டன்ஸ் பதிலாக ஸ்டாட்டிக்னு மாற்றிடுவேன். ஸ்டாட்டிக் பஃப்ல எவ்வளோ ஸ்டாட்டிக்கு 100 அப்படின்னு போட்டுருவேன். அவ்வளோதான். இதை இப்போ நான் ஸ்டாட்டிக்னு மாற்றி விட்டதுனால எத்தனை இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணாலுமே அது 100 தான் இருக்கும். 100 தான் இருக்கும். ஏன்னா தட் இஸ் ஸ்டாட்டிக் இன் நேச்சர், மாறாதது, இந்த கிளாஸ்க்கு சொந்தமானது. இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த இன்ஸ்டன்ஸ், இட் இஸ் ரிலேட்டட் டு த கிளாஸ் இட் செல்ஃப். கிளாஸோடைய மெத்தட் மெமரியிலே இது ஸ்டோர் ஆகிடும். இட் வில் நாட் கோ இன் டு த இன்ஸ்டன்ஸ் மெமரி. இன்ஸ்டன்ஸ் மெமரினா இது இப்போ இதுக்கு ஒரு இந்த ஒரு இது கிரியேட் பண்றீங்கன்னா இதுக்கு ஒரு மெமரி கிரியேட் ஆகுது, இன்ஸ்டன்ஸ் மெமரி அது உள்ளார இருக்கும். அதுக்கு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இதான் வழி. இப்போ இன்ஸ்டன்ஸ்னா இது ஒரு இன்ஸ்டன்ஸ்னு சொன்னேன், இது ஒரு டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட்டை ஒரு காப்பி எடுத்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸை நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க இதை ஒரு இடத்துல உங்க ரேக்ல எடுத்துட்டு போய் வைக்கிறீங்கன்னா அது ஆப்வியஸ்லி இட் வில் ஆக்குபை சம் ஸ்பேஸ் இல்லையா? இந்த யூசர் நேம்ங்கிறது வந்து இப்போ ஒரு 4 பைட் இருக்குன்னா இது ஒரு 4 பைட் இருக்குன்னா இது ஒரு 4 பைட், இது ஒரு 4 பைட், 8 பைட். இது வந்து நீங்க தனியா இது ஒரு பேப்பர், இது தனியா ஒரு பேப்பர், இது 2 பேப்பரை நீங்க எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கும் ஒரு இடம் பிடிக்கும் தானே மெமரியில. அதே மாதிரி ஆனா இங்கே வரைக்கும் பார்க்கும்போது கிளாஸ்ல நான் 7 மலை நீங்க போட்டு கொடுத்துட்டேன். அப்போ இதுக்குன்னு தனியாலாம் ஸ்பேஸ் பிடிக்காது. இந்த 7 மலைங்கிறது இந்த கிளாஸ் லெவல்ல ஒரு இடத்துல இருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். இது வந்து it is related to this own template itself. It is not related to your instances because it will never change. ஒரு 100 ஸ்டூடெண்ட் வந்தாலும் எல்லாருக்குமான மாஸ்டர் ஒருத்தராக தான் இருப்பாரு. ஆனா ஸ்டூடெண்ட் நேம் மாறிக்கிட்டே இருக்கும். So whatever the things that is going to be changed in nature, that is instance related options. But எதெல்லாம் ஸ்டாட்டிக்கா இருக்க போதோ, எதெல்லாம் மாறாம இருக்க போதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் நேச்சர். அவ்வளோதான் ஸ்டாட்டிக் அண்ட் இன்ஸ்டன்ஸ்க்கான விளக்கங்கள். இது புரிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். எனி டவுட்ஸ்? இல்ல ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் புரிஞ்சிருச்சு எனக்கு. எனக்கு இந்த பஃபர் தான் இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கு.
பஃபர். ஓகே. ம். அதாவது நீங்க ம். நான் இப்போ சொல்றத மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கங்க. ம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. இந்த அடிஷன்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் போடுறீங்க. எதுக்கு இந்த ஆர்குமெண்ட் போடுறீங்க? இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் என்ன சொன்னேன்? இந்த ஆர்குமெண்ட்ங்கிறது என்னது? அதாவது டெக்னிக்கலா சொல்ல வேண்டாம். This is what is this? Why are you giving this argument to this function? இத 2 நம்பரை ஆட் பண்றாங்க வந்து. இத வந்து இப்போ நீங்க 1 + 4 தான் எப்பயுமே ஆட் பண்ண போறீங்கன்னா, ம். இப்படியே போட்டுடலாம் இல்லையா? இதுக்கு ஆர்குமெண்ட்டே தேவையில்ல. கரெக்ட்டா? ஆமா. ம். அப்போ இங்க நம்ம எதுக்கு ஆர்குமெண்ட்டா குடுக்கணும்? அப்படி போட்டா என்ன ஆகும்? இப்போ எந்த வேல்யூக்கு ஆட் பண்ணனாலும் அப்படிங்கிறதுக்காக அப்படி. எல்லா வேலையும் நம்மளால பண்ண முடியாதுல்ல. ஒரு வேல்யூ ம். மாறுற மாரியான விஷயங்கள் இருக்குன்னா, நான் எப்படி பண்றது? பண்ண முடியாதுல்ல. ம். ஓகே. அப்போ அந்த மாரி மாறுற மாரி வேணும்னாலே, இத நான் இங்க பாராமீட்டரைஸ்டா தான் குடுத்தாகணும். கரெக்ட்டா? ஓகே. அப்ப நான் பாராமீட்டரைஸ் குடுத்தா என்ன பண்ணலாம்? நான் நெனைக்கிற மாரி நெனைக்கிற வேல்யூ இங்க இருந்து நான் பாஸ் பண்ணிக்கலாம். ம். ரைட். இப்போ எப்படி பாஸ் பண்ணலாம்? இப்போ வந்து 1,3 2,3 அப்படின்னு ஏதோ ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி டைனமிக்கா நான் ஒரு 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 வேலையை வந்து நான் ம். செய்ய கொடுக்கணும் அப்படின்னாலே எனக்கு இந்த இது தேவை. இந்த இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு கண்டிப்பா தேவை. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன். இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொன்னேன். ம். அதே மாதிரி இந்த கால்குலேட்டர் மெயினுங்கிறது இந்த கால்குலேட்டருங்கிறதோ இங்கே ஒன்று இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபங்க்ஷன் நேம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல ஃபங்க்ஷன் நேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் நேம் கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே. கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இதெல்லாம் ஆக்சுவலா வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டின்ல எல்லாம் வரும். ம். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இதெல்லாம் உட்காந்து மாங்கு மனப்பாடம்லாம் பண்ணுவோம். ஆக்சுவலா வேற வழி இல்ல. இதுதான் ரூல்ஸ்னா இதை நீங்க அப்படிதான் பண்ணணும். ம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் will always start with class name. ம்ஹ்ம். Starts with class name. அப்புறம் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் டைப் இருக்காது. ம்ஹ்ம். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ரிட்டர்ன் டைப் கிடையாது. பை டிஃபால்ட்டே இது வந்து பப்ளிக்கா தான் இருக்கணும். பிரைவேட் எல்லாம் மாத்தக்கூடாது. ஓகே. ஆல்வேஸ் இட் வில் பி a பப்ளிக் ஃபங்க்ஷன் தான். நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணாம இருந்தா அது பப்ளிக்னு அஸ்யூம் பண்ணிக்குமா? ஆமா. இல்ல அது எனக்கு டவுட் தான். நான் வேணா அத அப்புறம் பார்த்து சொல்றேன். பப்ளிக்கா ஆமா பப்ளிக்கா தான் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். இல்ல பப்ளிக்கா இல்ல பேக்கேஜான்னு தெரியல. இன்னொரு இது இருக்கு. அது நம்ம செக் பண்ணலாம். பை டிஃபால்ட் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஓனா நிறைய லாங்குவேஜ்ல ஒவ்வொன்னு இருக்கும். அது என்னன்னு தெரியல. நான் பார்த்து சொல்றேன். இல்ல நீங்களே கூட நெட்ல பார்த்துங்க. தட்ஸ் நாட் பிக் டீல். ஸோ இப்போ நீங்க இந்த போடவே இல்லைனா கூட இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை பை டிஃபால்ட்டா ஜாவாவே கிரியேட் பண்ணிடும். ம்ஹ்ம். பட் தட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வில் நாட் ஹேவ் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இந்த இதுக்கு எப்படி ஆர்குமெண்ட் போடாம போட்டா என்ன ஆகும்? ம். நம்மளால டைனமிக்கா எதையும் கொடுக்க முடியாது. ஸ்டாட்டிக்கா தான் வச்சுக்க முடியும். ம். ஸோ அதனால தான் இங்க ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். அதே ம். மாதிரி நீங்க எனக்கு ஆர்குமெண்ட்டே தேவையில்லைனா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் மேனுவலா நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜாவாவே கிரியேட் பண்ணிக்கும். ஸோ நீங்க வந்து இங்க வந்து அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணும்? அது ஜாவா பார்த்துக்கும். இல்ல எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்குமான்னு கேக்குறேன், இந்த கிளாஸ்க்குள்ளே. ஆமா அந்த கிளாஸுக்குள்ளாரே அது கிரியேட் பண்ணிக்குங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுங்க. பட் அது கம்பைல் டைம்ல அதாவது அந்த ஓகே. கிளாஸை ப்ராசஸ் பண்ற டைம்லயே அது யூஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஓகே. ம்ஹ்ம். ஸோ அப்போ எப்போ உங்களுக்கு ஒரு நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நீங்களா எப்போ போட வேண்டிய தேவை வரும்னா, இப்போ இதுக்கு எப்படி நீங்க டைனமிக்கா ஒரு வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கிளாஸ் லெவல்ல ஒரு சில வேல்யூஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை வந்துச்சுன்னா யூ நீட் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ம். கிளாஸ் லெவல்ல ஹோல்ட் பண்றதுக்கானதுனா இப்போ இந்த பஃபருங்கிற வேல்யூ சொன்னேன் இல்லைங்களா? ம். இந்த பஃபருங்கிறத நான் கிளாஸ் லெவல்ல ஹோல்ட் பண்ணணும். ஓகே. டிஃபரெண்டான டெம்ப்ளேட்டுக்கு டிஃபரெண்டான இன்ஸ்டன்ஸுக்கு இந்த பஃபர் வேல்யூ டிஃபரெண்டா இருக்கணும். ம். கால்குலேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு எம்ப்ளாயி கால்குலேட்டரும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா எம்ப்ளாயி கால்குலேட்டரோட பஃபர்ல நான் கொஞ்சம் அதிகமா வைப்பேன். மேனேஜரோட கால்குலேட்டர்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட்டர் நான் எத்தனை கால்குலேட்டர் கிரியேட் பண்ணாலும் அதுக்கான பஃபர் ரேட் டிஃபரெண்டா வரணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கால்குலேட்டரை கிரியேட் பண்ணும்போதே இந்த டிபெண்டன்சி பஃபருங்கிற டிபெண்டன்சியை நான் கொடுக்கணும். இப்போ இந்த அடிஷனுங்கிறதுக்கு இது ரெண்டும் டிபெண்டன்சி வேரியபிள்ஸ் இல்லையா? ம். ஃபங்க்ஷன் லெவல்ல இது வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸ்.
அதே மாதிரி இந்த கிளாஸுக்குன்னு இது வந்து டிபெண்டன்சி. இப்போ இந்த இன்ட் பஃப்ங்கிறது டிபெண்டன்சி ஃபார் திஸ் கிளாஸ். ஸோ இஃப் ஐ வாண்டட் டு ப்ரொவைட் அ வேல்யூ ஃபார் திஸ் கிளாஸ் டியூரிங் த கிரியேஷன் ஆஃப் திஸ் கிளாஸ், I need a constructor, because constructor is the place which we can create a class instances. So அப்போ அந்த கிளாஸ் இன்ஸ்டன்சஸ்க்கு இந்த பஃப் அப்படிங்கிற இந்த இன்டீஜர் டைப் டிபெண்டன்சியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீட் டு கிரியேட் யுவர் ஓன் கன்ஸ்ட்ரக்டர் ஹியர். அவ்வளவுதான். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் இப்படி ஓன் கிரியேட் பண்ணதுக்கான காரணமே என்ன? இதுக்கு இங்க பாராமீட்டர் வைக்கிறதுக்கு தான். இப்போ உங்களுக்கு பஃப் தானே உங்களுக்கு வந்து டைனமிக்கா வேணும். அப்போ இங்க என்ன பண்ணணும்? இன்டீஜர் டைப் ஒரு பஃபர் தானே வைக்கணும். இதுக்கு நீங்க பஃப்னு வைக்கலாமா இல்ல பஃபர்னு பேர் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் ஹேவ் எனி நேம் ஆஸ் சைஸ். ஐ மீன் மத்த இப்போ இது இங்க என்ன பேர்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? யூ கேன் ஹேவ் எனி நேம்ஸ். சேம் வே யூ கேன் ஆல்சோ ஹேவ் எனி நேம்ஸ் ஹியர். either it can be buff or buffer. பஃப்னே இப்போதைக்கு புரிஞ்சுங்க. ஏன்னா பஃபர்னு போட்டீங்கன்னா என்னன்னா, இப்போ இங்கேயும் பஃபர்னு ஒரு வேரியபிள் இருக்கு, இங்கேயும் பஃபர்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ இங்க வர்ற வேல்யூவை இந்த பஃபருங்கிற வேல்யூக்கு நீங்க அசைன் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா பஃபர் ஈக்குவல் டு பஃபர்னு போடுவீங்கன்னு வச்சுங்களேன். இந்த வேல்யூவை தூக்கி இதுக்கே அசைன் பண்ற மாதிரி அது புரிஞ்சுக்கும். ஓகே ஓகே. அப்போ என்ன பண்ணணும்னா, இது அப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இது வேற வேல்யூ இது வேற வேல்யூ அப்படிங்கறத அது புரிஞ்சுக்கணும். அப்போ இது மட்டும்தான் இது. அப்போ இது இந்த வேல்யூ இது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல திஸ் டாட்னு போடும். இந்த திஸ்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இந்த ஹோல் கிளாஸை ரெஃபர் பண்ணுது. ஓகே. திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் ஹோல் கிளாஸ். இதெல்லாமே ப்ராப்பர்ட்டி ஃபார் திஸ் கிளாஸ். நான் யூஸ்வலா முதல்ல சொன்ன மாதிரி குக்கிங்கிறது வந்து ஒரு ரூம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த குக்கிங்கிற ரூம்ல இருக்கிற இந்த ரெண்டு விஷயம் ப்ராப்பர்ட்டி ஃபார் தட் பர்டிகுலர் ரூம். This property can be accessed any kind of people who is working inside the room. So this is one of the function. The other function can also wants to use this property. அப்படின்னா that property should belongs to the room. ஸோ அது வந்து குளோபல் ப்ராப்பர்ட்டிஸாக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ரூமுக்குள்ளார இருக்கிற எல்லா வேலைக்காரங்களும் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த திஸ் ப்ராப்பர்ட்டி ஹேஸ் டு கிவன் பை சம் ஒன். இப்போ நான் வந்து ஒரு ஒரு சீஃப் குக்கை வைக்கிறேன், அந்த சீஃப் குக் ஒரு ரூம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன்னா, சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் கொடுக்க வேண்டியது என்னோட வேலை இல்லையா? ஸோ அந்த சீஃப் குக்கை நான் கிரியேட் பண்ணும்போதே ஐ ஷுட் ப்ரொவைட் த டிபெண்டன்சி வாட் எவர் தட் ஐ நீட் டு give it to him so that he can start his work. Okay. பட் அந்த ரூம் உள்ளாரையே வந்து சில விஷயங்கள்லாம் அவங்க வச்சுட்டு வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு கத்தி கடப்பாறை எல்லாம் வேணும்னா அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி த சேம் திங் ஹியர். இதை ஒரு கிளாஸ்ல நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா, அதுல சில வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, அந்த வேலைக்காரங்க எங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்க டாப்ல நீங்க டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ வந்து இதுல கால்குலேட்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு நீங்க வந்து ஒரு பஃபர் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிளை வந்து எங்க கிரியேட் பண்றோம், இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எங்க கால் ஆயிருக்கும்? இந்த கால்குலேட்டர் மெயின்ல கால் ஆயிருக்கும். இப்போ இங்க கால் ஆகும் பொழுது இங்க இருந்து நீங்க கொடுத்து அனுப்ப போறீங்க. இங்க 100ன்னு கொடுக்க போறீங்க, இங்க 200ன்னு கொடுக்க போறீங்க. இல்லை நீங்கள் எவ்வளோ வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை கிரியேட் பண்ணாலும் அத்தனைக்கும் நீங்கள் வேற கொடுத்துக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். இங்கே 300 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ டைனமிக்கா இதுக்கு எப்படி நீங்கள் டைனமிக்கா வேல்யூ கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் கேன் ஆல்சோ பி அ டைனமிக் இன் நேச்சர் ஸோ தட் this constructor values can be stored in the global variables. So these global variables will be used by the functions of that global class, the classes. And the class or instance functions the global variables can be used. இந்த இடத்துல இந்த யூஸ் ஆகணும்னாலே இந்த பஃபருங்கிறத somebody has to set. இந்த வேல்யூ யாராவது செட் பண்ணணும். செட் பண்ணாமலே இருந்தா என்ன ஆகும்? இங்க இனிஷியலா ஒண்ணுமே இல்லை. அப்போ செட் பண்ணாமலே இருந்தா ஜீரோவா இருக்கும்ல. யாராவது ஒருத்தங்க இந்த வேல்யூ செட் பண்ணணும்ல. Who will set that? Either calculator function who when this function is getting called by somebody, அது அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனோட இதை வந்து செட் பண்ணிக்கும்.
அப்போ இதை கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் மூலயமா மட்டும்தான் இதை செட் பண்ணணுமா, வேற வழியா செட் பண்ணக்கூடாதுன்னா கோர்ஸ் யூ கேன் செட் இட் எனிவே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், இல்ல நானே அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ அதோட இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதுவும் நல்ல யோசனை தான், பண்ணலாம். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஏன்னா இல்ல கரெக்டான இதுலயே கேள்வி. இல்ல இல்ல இதோட தானே ஆட் பண்ண போகுது, அதனால எப்ப நிறைய இருக்க பாருங்க, மாதிரி. பெரிய ப்ரோக்ராமர் ஆயிட்டீங்க எல்லாருமே. நீங்க சொல்றது கேட்கறது கரெக்டான கேள்வி. இப்ப இதுக்குள்ளார தானே வரப்போகுது. அப்ப இதை வந்து நான் பஃப்னு ம் இங்கே வச்சுக்கலாமே, இன்னொரு தேர்ட் பேராமீட்டரா போட்டுட்டு இந்த இடத்துல இங்க நான் 100ன்னு போட்டுக்கிட்டாலும் அதே ரிசல்ட் தானே வரும் அப்படின்னு கேக்குறீங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். அதே ரிசல்ட் தான் வரும். உஷா கட் பண்றாங்க கத்துக்கிறவங்க கோடிங் அதிகமா அடிக்க கூடாது, ஈஸியா முடியணும்னு வேலை பாக்குறோம். இல்ல இல்ல இல்ல, ஐயோ அப்படி சூப்பரான இல்லைங்க. கேள்வி. இல்ல இல்ல இந்த அது கேள்வி ரொம்ப எதுக்காக சூப்பரான கேள்வி. இல்ல அப்படி சொல்ல எதுக்காக இவ்வளவு பண்றோம் அப்படிங்கறதுக்காக கேக்குறேன், வேற அது ஒண்ணும் இல்லை. கரெக்டான கேள்வி. அதான் பாருங்க, நானே அந்த இடத்த விட்டா கூட நீங்க பிடிச்சீங்க பாத்தீங்களா, வெரி குட். இப்போ என்னன்னா, இப்போ இதே மாதிரி அடிஷன் மாதிரி நான் சப்ட்ராக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன்னு வச்சுங்க. ம் இப்போ இதுக்கும் எனக்கு பஃபர் வேணும், கரெக்டா? ஓகே ம் இப்போ அப்ப எனக்கு இதுக்கு subtraction ஒரு ஆகுது. பஃபர் தனியா பஃபர் வேணும், இதுக்கு ஒரு தனியா பஃபர் வேணும்னா இந்த மாதிரி வேரியபிள்ல தான் வச்சு போட்டாகணும், வேற வழி கிடையாது. ஆனா அப்படி எப்படி புரியல, எதுக்கு ஒரு பஃபர் வேணும், இதுக்கு ஒரு இப்போ buffer அடிஷனுக்கு நான் தனியா ஒரு பஃபர் ரேஞ்ச் வைக்கணும். இப்போ அடிஷனுக்கு 100ங்கிறத பஃபரா வச்சுப்பேன். ம் சப்ட்ராக்ஷனுக்கு வந்து ஒரு 10ங்கிறத ஒரு பஃபரா வச்சிருக்கேன்னு வச்சுங்க. ம் ஓகே அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ் மைனஸ் செகண்ட் செகண்ட் வேல்யூ மைனஸ் மைனஸ் பஃப். அப்படின்னா நீங்க சொல்ற இந்த லாஜிக் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். இதனா இதுக்கு ஒரு பஃபர் தனியா வரப்போகுது, இதுக்கு ஒரு தனியா பஃபர் வரப்போகுது. ஏன்னா ம் பஃபர் வேல்யூ வேறையா இருக்க போகுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அப்போ ஸ்டாண்டர்டா ஒரு வேல்யூ இல்ல, அப்போ அப்போ நீங்க அப்பவுமே வேற வேற வேல்யூ தானே கொடுத்தீங்க. அது வந்து வேற வேற கிளாஸுக்கு. இல்ல 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 இந்த இதுல இல்ல, நீங்க அப்பல டாப்ல போங்க, அந்த இங்க இல்ல, அந்த அங்க கொடுத்தோம் ம் அதுலயும் இங்க இல்ல, அந்த இங்கதானே, இதான் சொல்றேன். அதுதான் இங்க இருந்தானே கொடுத்துருக்கேன். இதுக்கும் வேற வேற வேல்யூ தானே கொடுக்க போறோம், அப்புறம் என்ன ப்ராப்ளம்? ஆமா, இதுக்கு வேற வேல்யூ, இதுக்கு வேற வேல்யூ தான் கொடுத்துருக்கீங்க. நான் இருங்க. ஆமா இப்போ சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்போ இதுக்கு வந்து அடிஷனுக்கு ஒரு பஃபர் கொடுத்துருக்கீங்க. சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எந்த வேல்யூ எதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதை ஒண்ணு கூட மறுபடியும் மைனஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ம் இதை பொறுத்த வரைக்கும் எதை ஆட் பண்ணாலும் அது கூட 100 வந்து இது பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. ம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரெண்டுத்துக்கும் வேற வேற பஃப் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா இது ரெண்டுத்துக்கும் நான் ஒரே பஃப் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ம் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே இது ஒரே பஃபர் தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இதை நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளா இருக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் உள்ளாரையும் இது ஒரு தேர்ட் ஆர்குமெண்டா போடணும்? ம் அப்ப அந்த கேஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா, அதுக்கு தான் இந்த கேஸ். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது அந்த பஃபரை வந்து கொடுத்துட்டுறணும். உன்னுடைய கிளாஸுக்குள்ளார என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்குதோ, யாராவது பஃபர்னு ஒண்ணு யூஸ் பண்ணாங்கனாலே அவங்க 100 தான்ப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. ஓகே அப்படி இப்போ இது வந்து நான் 1, 2 ஃபங்க்ஷன் தானே காமிச்சிருக்கேன். ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 ஃபங்க்ஷன்லயும் பஃபர் தேவைப்படுதுன்னா, நீங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் போயிட்டு தேர்ட் ஆர்குமெண்டா கொடுத்துட்டு இருக்க தேவையில்ல. தேவையில்ல. அன்லெஸ் இஃப் இட் இஸ் வாண்ட்ஸ் டு பி சேஞ்ச்ட். பட் இப்போ இந்த கேஸ்ல இது வந்து சேஞ்ச் ஆகுற நேச்சர்ல இருக்கு. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு 100ங்கிறது பஃபர், இந்த ஃபங்க்ஷனுக்கு 50ங்கிறது பஃபர்னா இது வந்து ரிலேட்டட் டு ஈச் ஃபங்க்ஷன் இஃப் இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச்ட். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த இன்புட் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். ம் புரியுதுங்களா? ஓகே அதே மாதிரி இதுக்கான இன்புட் இந்த இது. ஆனா எல்லா இதுக்கான பஃபருங்கிறதே வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டாட்டிக் ஆர் இட் இஸ் கோயிங் டு பி சேம் ஆர் காமன் ஃபார் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் த பர்டிகுலர் கிளாஸ். அப்படின்னும் போது அதை வந்து நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டரா கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா?
ஓகே. ஓகே. ம். அப்பா ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கா? இல்ல அப்போ இல்ல நம்ம இந்த இன்டிஜர்ல இங்கேயும் நீங்க காமன் வேல்யூ தானே ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்க. இங்க காமன் வேல்யூனா இந்த இடத்துல நியூ கால்குலேட்டர் கிட்ட கொடுத்துருவோம் காமன் வேல்யூ வேணும்னா. ம். அப்படிதான் நீங்க இப்ப சொன்னீங்க. இங்க கொடுத்துட்டா நம்ம எல்லாத்துலயுமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிரும். பட் ம். ஆனா இந்த இன்டிஜர் பஃபர்னு கால் பண்ணோம்ல அதுதான் கேட்டேன். மேல. எங்க இன்டீஜர் பஃபர் இங்கேங்களா? இதுவும் இந்த இதுதான் இங்கேயுமே நம்ம இங்க கொடுத்தா வேற வேற வேல்யூ தானே கொடுக்க போறோம். அதுக்குதான் கேட்டேன். வேற வேற வேல்யூ வேற வேற இன்ஸ்டன்ஸ்ல கொடுக்க போறோம் பிரியா. ஆ ம் இப்போ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். இப்போ ம் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு எனக்கு இந்த இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கா? ம் லெட் மீ கிளாரிஃபை திஸ். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு 100ன்னு கொடுக்குறேன். ம் இதை போய் எடுத்து விடுவோம். அதாவது இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து இது 100. ம் இந்த இந்த கால்குலேட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, ம் இந்த இன்ஸ்டன்ஸ் மூலியமா தான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே நான் கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் பஃபர் வந்து 100 தான், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் பஃபர் 100 தான். ம் இப்போ அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன் கால்குலேட்டர் 2க்கு. ம் ஓகே. அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான பஃபர் என்ன இருக்கும்? இப்போ 200 இந்த ஃபங்க்ஷனுக்கான பஃபர் 200 அந்த இங்கில 200 தானே 200. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான பஃபர் 100 இந்த ஃபங்க்ஷனுக்கான பஃபர் 100. புரியுதுங்களா? அந்த டிஃபரெண்டா இருந்தது என்ன? இதே கிளாஸ் உள்ளார இருக்கிற மற்ற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் காமனான ஒன்று வேணும்னா இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஓகே. அவ்வளோதான். சரி, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்டருங்கிறத நீங்க தனியாவே ஒன்னா பார்க்கவே கூடாது. அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்களே உங்களுக்கு இந்த எந்த குழப்பமும் வராது. இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் இப்படி பண்ணணும் இல்ல. இப்போ நார்மலாவே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூவை நீங்க ஸ்டோர் பண்ணி ஒரு ரிசல்ட்ல வைக்கிறதுக்கும் நீங்க அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து போயிடக்கூடாது. அது எனக்கு வந்து அவுட் சைட் ஆஃப் த கிளாஸும் ஆக்சசபிளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அடிஷன் பண்ணிட்டீங்க. இந்த அடிஷன் பண்ண வேல்யூ வந்து இப்போ இந்த அடிஷன் ஃபங்க்ஷன் இங்க முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய லாஸ்ட் ரிசல்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும். இது வந்து இதோட லாஸ்ட் ரிசல்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். கேல் டாட் லாஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டாலே போதும். இந்த லாஸ்ட் ரிசல்ட்டுங்கிறது எங்க இருக்கு? எங்க செட் ஆகும்? இந்த அடிஷன் எப்போ யாராவது கால் பண்றாங்கன்னா இந்த ரெண்டு வேலையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த லாஸ்ட் ரிசல்ட்டா செட் ஆகும். இதுக்கு முன்னாடி டைரக்டா அந்த வர்ற ரிசல்ட்டை நான் ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் இப்போ நான் உங்களுக்கு இது எதுக்கு காட்டுறேன்னா இந்த லாஸ்ட் ரிசல்ட்டுங்கிறது இப்போ எங்க செட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க செட் ஆயிருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நான் இதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த வேரியபிள்ல நான் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சனோ அந்த வேல்யூ வில் பி பர்சிஸ்ட். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்ன்றது மீன் பண்றது என்னன்னா அது இப்போ இந்த லைன் நம்பர் 10 முடிஞ்சிருச்சுன்னா ஆக்சுவலா அந்த ரிசல்ட்டை நீங்க எங்கேயுமே ஸ்டோர் பண்ணியே வைக்கல. இங்க இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணியே வைக்கல.
அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்க திருப்பி இந்த லைன் நம்பர் 11ல போயிட்டு அதோட ரிசல்ட் வேணும்னா எப்படி எடுப்பீங்க? ரிசல்ட் எடுக்கவே முடியாது. as long as you didn't store this result. ஸோ அப்போ ஸ்டோர் பண்ணி அப்போ எங்கன்னா இது ஸ்டோர் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த கால்குலேட்டருங்கிற இன்ஸ்டன்ஸ்லயே நான் ஒரு லாஸ்ட் ரிசல்ட்னு போட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த லாஸ்ட் ரிசல்ட்டை கால் பண்ணனா என்னால அந்த ரிசல்ட் ஸ்டோர் பண்ணி வச்ச ரிசல்ட்டை எடுக்க முடியும். ஓகே. இந்த லாஸ்ட் ரிசல்ட்டை இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க. ஆல்ரெடி 1 நேரத்துக்கு மேல கிளாஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. போயிடும். எல்லாரும் போயிட்டு படுங்க. ரவுண்டு ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. பொறுமையா போய்க்கலாம். சரி. பட் இதேதான் இப்ப முடியிற வரைக்கும் இப்ப நம்ம நீங்க இதை விட முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு 100 கிளாஸ் பண்ண போறோம். போக போக அதிகமா வந்துகிட்டே இருக்க போகுது. சோ ஒவ்வொன்னா பார்க்க புரிஞ்சிடும். இப்போதைக்கு சின்டாக்ஸை மட்டும் இதுக்குள்ளே ஆட் ஆயிக்கிட்டே போகுமா? ஒவ்வொரு இதுவுமே இப்ப நீங்க சொல்றது ஒன்னொண்ணுமே உள்ள ஆட் ஆயிக்கிட்டே போறது இது எல்லாமே. ஆமா, அது இந்த அப்படியே பஃபர், லாஸ்ட் ரிசல்ட் இது எல்லாமே இதுக்குள்ள பஃபர்லாம் வந்து கான்செப்ட புரிய வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். கான்செப்ட் இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா கான்செப்ட தான் புரிஞ்சுக்கணும். இதுல அப்ப பஃபர்ங்கிறதுல என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன்னா, இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்ல தெரியணும். இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ங்கிறது இட் இஸ் a property for this class. ஓகே. இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எப்படி செட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறேன்னா, கன்ஸ்ட்ரக்டர் மூலமா செட் பண்றேன் அப்படிங்கறத சொல்ல தெரியணும். சரி, இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறேன்னா, அடிஷன்ங்கிற ஃபங்க்ஷன்ல இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை பஃபரா வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல தெரியணும். இதெல்லாம் கான்செப்ட். இது எதுவுமே இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்க கூடாது. கான்செப்ட். இந்த சின்டாக்ஸ் தெரியணும். ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு கிளாஸ்க்கு ஒரு காமனான ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வைக்கணும்னா, this instance variable is common to all the function inside this class. இந்த கால்குலேட்டர்ங்கிற கிளாஸ்ல 100 ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த 100 ஃபங்க்ஷனுக்குமே இந்த பஃபர்ங்கிறது காமன். ஓகே. காமன் இன்புட் ஃபார் திஸ் 100 ஃபங்க்ஷன்ஸ். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வேற வேற இன்புட் கொடுக்கணும்னா அதை நீங்க எப்படி போடணும்? இது ஒரு ஃபங்க்ஷனு, இதுக்கு 2 வேற இன்புட் இருக்கு, அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேற இன்புட் இருக்குன்னா அதை வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய இதுவா போடணும், பாராமீட்டரா போடணும். These things are all input for this function, particular function. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கான இன்புட்ஸ் வேறையா மாறலாம். எனக்கு இதே மாதிரி வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கானது 3 இன்புட் தேவைப்படலாம். ஸோ அந்தந்த ஃபங்க்ஷன் அதோட வேலையை செய்யறதுக்கான தேவையான இன்புட்ஸ் அது டிஃபர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தட் இஸ் ஸ்பெசிஃபிகலி will be written as a parameter to that particular function. ஓகேவா? இல்ல எனக்கு வந்து ஒரு காமனான ஒரு ப்ராப்பர்ட்டி, that property is going to be used by all the functions or some of the function in the class. More than one functionக்கு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆக போகுது அப்படின்னாலே need this one. Okay. So who will set this value for this? அப்படின்ற ஒரு அடுத்த கேள்வி வருதுல. இந்த வேல்யூ யார் செட் பண்ணுவா? ஒரு வேலைக்காரங்களை நீங்க வேலைக்கு வைக்கிறீங்கனாலே அந்த வேலைக்காரங்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கறது யாரோட வேலை? நம்மளோட. வேலைக்காரங்களை யார் வைக்கிறாங்களோ அவங்களோட வேலை. அவங்களோட வேலை தான். இந்த வேலைக்காரங்களை யார் வைக்கிறா? இங்க தானே இந்த கால்குலேட்டர் மைண்ட்ல தானே இவங்க தானே கால்குலேட்டர் கிரியேட் பண்றாங்க. அப்போ இவங்க தானே அதுக்கான இன்புட்ஸை கொடுத்து அனுப்பணும். அவ்வளவுதான். அதனாலதான் வந்து இங்க இருக்கு. ஓகே. எல்லா இன்புட்ஸும் அதே மாதிரி யூசர் கொடுக்கணுமா? இப்போ வந்து பஃபருங்கிறது வந்து காமனா வந்து எல்லா கால்குலேட்டர் கிளாஸுக்குமே 100 தான் வைக்க போறீங்க. ரிகார்ட்லெஸ் ஆஃப் இன்ஸ்டன்சஸ், இஃப் யூ கிரியேட் 100 இன்ஸ்டன்ஸ், இப்போ இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் வேற வேற பஃபர் கிளாஸ் இருக்கு. இல்ல எனக்கு எல்லாத்துக்குமே ஒரே பஃபர் கிளாஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்துல யூ நீட் நாட் டு வரி அபவுட் திஸ் இன்ஸ்டன்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கேயே நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாட்டிக்கா போட்டு ஸ்டாட்டிக்கா வச்சு செட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்படி போட்டு செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு இது மாற போறது கிடையாது. ஒரே வேல்யூவா தான் இருக்கு எல்லா இடத்துலயுமே. ஓகே. ஆமா. ஃபைனல்னு போட்டீங்கன்னா திருப்பி இது ரீஅசைனே பண்ண முடியாது. இப்போ ஃபைனல்னு போடலன்னா ரீஅசைன் பண்ணலாம். ஓகே. இங்க பண்ண முடியுது பாத்தீங்களா? ஃபைனல்னு போட்டீங்கன்னா பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஸோ யூஸ்வலா எப்படி ஒரு வேரியபிளை டைப் பண்ணுவாங்கன்னா போடும்போதே ஃபைனல்னு போட்டு தான் டைப் பண்ணிடுவாங்க. வேரியபிள் எதுவும் ஒரு தடவை அசைன் பண்ண வேரியபிளை திருப்பி ரீஅசைன் பண்ணக்கூடாது, பண்ணா தப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால ரீஅசைன் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஒரு வேரியபிளை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைனல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அன்லெஸ் அது வந்து கோயிங் டு பி செட் பை லைக் திஸ் சம்திங்.
ஒரு கிளாஸ்ங்கிறதே வந்து ஒரு இந்த மாதிரியான டேட்டாவையும் ஒரு கிளாஸ்ங்கிறதுல என்னப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் தான் இருக்கும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. என்ன இருக்கும்? ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டேட்டா இருக்கும். இப்போ இதெல்லாம் டேட்டா. இந்த கால்குலேட்டருங்கிறதுல இது டேட்டா. அண்ட் இதெல்லாமே அந்த டேட்டாவை வச்சு ரன் ஆகுற ஒரு ஆப்ரேட் ஆகுற ஃபங்க்ஷன்ஸ். இல்ல இந்த ஒரு கிளாஸுக்குள்ளார அப்ப என்ன இருக்கும்னா 2 விஷயம் தான். ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ், டேட்டா, இல்ல ஃபீல்ட்ஸ், இன்ஸ்டன்ஸ் ஃபீல்ட்ஸ், இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நான் எப்படி வேணா கால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் ஃபீல்டு. இது இன்ஸ்டன்ஸ் ஃபீல்டு கிடையாது. இது வந்து ஸ்டாட்டிக் ஃபீல்டு. இது இன்ஸ்டன்ஸ் ஃபீல்டுன்னு வச்சுக்கங்க. ஸோ a class can have fields and functions. காமனா சொன்னீங்கன்னா ஃபீல்ட்ஸ்ங்கிறது பதிலா நான் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். ஃபீல்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ஹவெவர் யூ வாண்ட் யூ கேன் கால் இட். ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது நார்மல் டேர்ம். ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம். ப்ராப்பர்ட்டி, ஃபீல்ட்ஸ்னு எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். A fields can also be a static field or instance field. அதாவது ஒரு கிளாஸ்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீல்டு இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இதோட டைப், இந்த ஃபீல்டு என்ன டைப், ஃபங்க்ஷன் என்ன டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா there is a static field, there can be a static field and there can be a static functions. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபீல்ட், இன்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஆமா, இன்ஸ்டன்ஸ் ஃபீல்ட், இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணணும்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வச்சு தான் கால் பண்ண முடியும். Instance functions and variables are fields. Instance variables அப்படின்னா என்ன? இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்னன்னா அது இருக்கு பாத்தீங்களா, இதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இதெல்லாம் நோட்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை வந்து இப்போ இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸை இந்த மாதிரி கால் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். அப்போ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸை எப்படி கால் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி can be called by class itself. You don't need to create an instance. இவ்வளவுதான் ஆக்சுவலா நீ ஃபுல்லா சொன்னது. அவ்வளவுதாங்க. வேற ஏதாவது? இதே ஒரு 2 நாளைக்கு பார்க்கலாம். இது வேற வேற விதமா நம்ம பார்ப்போம். நீங்க இப்ப இது புரியல, அது புரியலனா கூட எதை புரியலனாலும் வருத்தப்பட தேவையில்ல. இப்ப என்ன இருக்கோ, என்ன சொன்னனோ அதை மட்டும் மறுபடியும் பார்த்து அந்த டேர்ம்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஸ்டன்ஸ்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, இன்ஸ்டன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த சின்டாக்ஸ், அந்த கான்செப்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் அடிக்கடி நிறைய விஷயங்களை இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். ஸோ பார்க்க அதோட யூசேஜ், மல்டிபிள் யூசேஜஸ் பார்க்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்க 2 யூசேஜ் தான் பார்த்துருக்கீங்க. கால்குலேட்டர்னு ஒன்று பார்த்துருக்கீங்க, ஈவென்ட் மேனேஜர்னு ஒன்று பார்த்துருக்கீங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றா பார்க்க ஓகே இதெல்லாம் இதுக்காக தான் இப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்தது இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் இப்போ எதுக்கு அதை ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா வைக்கணும்? டைரக்டாவே வந்து ஃபங்க்ஷன் கூடவே ஒரு தேர்ட் ஆர்குமெண்டாவே போட்டுக்கலாமே. அந்த கேள்விகள்லாம், இதெல்லாம் நல்ல கேள்விகள். அந்த கேள்விகளுக்கான பதிலை தேட தான் இதனாலதான் இது இப்படி இருக்கு, இதனாலதான் இப்படி இருக்கு, இதுக்காகத்தான் ஏதோ ஒண்ணு செய்யறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தானே செஞ்சிருப்பாங்க இல்லையா?
நம்மள ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் வைக்காம டைரக்டா வெறும் இதை மட்டுமே வச்சு பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பண்ணா என்ன ஆகும்? இப்போ இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் மாதிரி ஒரு 100 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 ஃபங்க்ஷனுக்கு நீங்க தேர்ட் ஒரு ஆர்குமெண்ட்டை காட் பண்ணிட்டே வரணும். தேர்டா இங்க ஒரு பஃபர்னு ஒன்று போட்டேன் இல்லைங்களா? அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 ஃபங்க்ஷனுக்குமே காமனான ஒரு வேரியபிள் இருக்கணும். அப்போ 2 பேருக்கும் காமனான ஒரு வேரியபிள்னா அது எங்க வைக்கிறது? கிளாஸ் லெவல்ல தான் வைக்க முடியும். கிளாஸ்ல ஓகே ஓகே அதுதான் அதுக்கான பதில். ஸோ அப்போ கிளாஸ் லெவல்ல வைக்கணும். ஓகே, கிளாஸ் லெவல்ல வச்சாச்சு. அது வந்து ஸ்டாட்டிக்கா வைக்கணுமா, டைனமிக்கா வைக்கணுமா? டைனமிக்கா வைக்கணும். டைனமிக்கா வைக்கணும்னா எப்படி இதை யார் செட் பண்ணுவா அப்படின்ற கேள்வி வரும். அப்போ கிளாஸை கிரியேட் பண்ணும்போதே அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேரியபிளா வச்சீங்கன்னா அந்த கிளாஸை கிரியேட் பண்றவங்களே செட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது அதுக்கான பதிலா வரும். ஸோ இந்த மாதிரி அந்த கேள்விகளுக்கான இதுல தான் அந்த பதில் இருக்கு. இந்த கேள்விகள்லாம் வந்து வந்து தான் இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொசீஜரா, இவ்வளவு பெரிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் இனிமேட்டு அடிக்கடி கேள்விப்படுவீங்க பேக் எண்ட்ல படிக்கும்போது. கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் உள்ளார இந்த வேரியபிளை இன்ஜெக்ட் பண்றீங்க. ஓகேவா? இன்ஜெக்ஷன் இதை சொருவுறது. இந்த வேல்யூ வந்து இதுக்கு ஏன்னா இந்த கிளாஸுக்கு இது ஒரு இன்புட், இந்த இதுக்கு இதெல்லாம் இன்புட், இந்த ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் இன்புட். அவ்வளவுதான் இதுல புரிஞ்சுக்க வேண்டியதே, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 விஷயம் தான். அதனால நான் நிறைய பேசுறதுனாலே இன்னும் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2 விஷயம் தான். இந்த ஃபங்க்ஷனுக்கான பாராமீட்டர் இது இது எதுக்கு? இதுக்கான இன்புட் வேணும். அந்த இன்புட்டை பாராமீட்டரா கொடுக்குறீங்க. இது வந்து இந்த கிளாஸுக்கான இன்புட். இந்த கிளாஸுக்கான இன்புட்ங்கிறது எதுக்கு தேவைப்பட போகுது? இந்த கிளாஸ் பார்த்தா புரியுது. பட் ஆனா திருப்பி கன்ஃபியூஸ் ஆயிருது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே கன்ஃபியூஸ். அதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுனால நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றதுனால நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது வேற ஒரு மாதிரி புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப பார்த்த உடனே இது என்ன இங்க ஒரு இன்டிஜர் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்காங்கன்னு தான் தெரியுது. ஆனா திருப்பி போய் பார்த்தா நான் சொன்ன ஃப்ளோலயே நீங்க அதை செஞ்சு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கான இன்புட், அந்த வேரியபிள். இப்போ வந்து தேர்டா ஒன்னு வேணும் அப்படின்னும் போது ரெண்டுத்துக்கும் ஒரே வேரியபிள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பஃபர் வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒரே வேல்யூ இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? டிஃபரெண்ட் வேல்யூ இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? டிஃபரெண்ட் வேல்யூனா இதுல போன ஒரே இது வந்துச்சுன்னா கிளாஸ்ல போட்டுறணும். ஆமா, அவ்வளவுதான். சிம்பிள். இதுதாங்க நான் சொல்லவே இவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன் ஒரு மணி நேரம் கிளாஸ்ல. ஓகே. அத நீங்க அந்த ஃப்ளோலயே அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெரி பெட்டர். அவ்வளவுதான். ஓகே. பட் நீங்க சொல்லும்போது நாங்க வேற ஏதோ திங்க் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல. எனக்கு நீங்க ரொம்ப திங்க் பண்ண கூடாது. நான் என்ன சொல்றேன்னா இல்ல இதுவே இன்டீரியரா திங்க் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் நீங்க சொல்றது. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் வரும். இல்ல இது முடியட்டும். முதல்ல இத போட்டு ரன் பண்ணி பார்ப்போங்க. ஏன்னா அடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரியான விஷயங்களை தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இப்போ யூஸ்வலா ஒரு ரியல் டைம் கம்பெனிலேயே என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அப்ப நாங்கெல்லாம் பண்ற இதுலயே ஒரு இன்சூரன்ஸ் ஒரு இது பண்றாங்கன்னா இன்சூரன்ஸ் இல்ல ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் இல்ல ஒரு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் முக்காவாசி இப்படிதான் இருக்க போகுது. ஸோ எல்லாமே அந்த கஸ்டமருங்கிறது ஒரு கிளாஸா விட்டுருவாங்க, எம்ப்ளாயிங்கிறது ஒரு கிளாஸா இருக்கும். இன்சூரன்ஸ் கார்டுன்னு வச்சுங்களேன், கார்டு ஹோல்டருங்கிறவங்க ஒரு கிளாஸா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான டீடைல்ஸ் இப்போ எம்ப்ளாயினா எம்ப்ளாயோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன, எம்ப்ளாயிஸோடைய ஃபீல்டு என்னென்னவா இருக்கும், அவங்களோட நேமு, ஏஜ், அவங்களோட எஜுகேஷன், அது எல்லாமே எம்ப்ளாயோட ஃபீல்டா இருக்கும். அவங்க என்னென்ன வேலைகள் பண்ணுவாங்க, எம்ப்ளாயோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுல அவங்களோட ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். ஆஸ் இட் இஸ் ஒரு ரியல் டைம் கூட நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணலாம். ஒரு பர்சனை நீங்க வந்து ஒரு கிளாஸா நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சனுக்கான சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கும். அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய பிஹேவியர்ஸையும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் நீங்க ஒன்னா கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் கிளாஸ். அவங்க நடக்கிறது, போறது, வர்றது எல்லாமே வெர்பு இல்லையா? அவங்க செய்யற வேலைகள் அது எல்லாமே அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். அவங்களுடைய பேரு, அவங்களுடைய குணம், அல்ல அவங்களுடைய ஏஜ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ். அவ்வளவுதான். இதுதான் ரியல் டைம்லயே இருக்கும். இது புரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததுக்கெல்லாம் வந்து இதுக்கு மேல பில்ட் ஆயிருக்கிறது தான். மேல பில்ட் ஆயிருக்கிறதுனா எல்லாமே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அடிஷன் அதுக்கு மேல ஆட் பண்ணிட்டே வந்துட்டாங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றும் எடுத்த உடனே இன்னைக்கு கிரியேட் பண்ணி நாளைக்கு ரிலீஸ் பண்ணல.
அடாலேஸ்ன்ற ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண அப்பவே கிரியேட் பண்ணிட்டாங்க பாபேஜ் காலத்திலேயே. அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு 100 வருஷம் ஆச்சு. 50 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜா வெளிய வர்றதுக்கு. அதுக்கப்புறம் சிக்கு அப்புறம் C++ வந்து அத வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்கா எடுத்துட்டு வரும்போது, அது மாரி பெரிய இது இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் டைம்லாம் எடுத்து இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் இந்த இதெல்லாமே எதுவுமே இல்ல. வெறும் Cல பார்த்தீங்கன்னா ஃபங்ஷன்ஸ் மட்டும் தானே இருக்கு. ம். அப்ப கிளாஸ்ன்னு ஒண்ணு வந்ததுக்கான தேவையே ஏதோ ஒரு காரணமா தானே இருந்திருக்கும். காரணம் இல்லாம வந்திருக்காது இல்லையா? அந்த காரணம் என்னவா இருந்திருக்கும்னா, அந்த இந்த மாரியான விஷயங்கள்லாம் அது எல்லாத்தையுமே குரூப் பண்ணணும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குடிசை வீட்ல தனித்தனியா ரூம்லாம் போட்டு அடைச்சாங்களா என்ன? சும்மா ம். வெறும் ஹாலா மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ம். தேவை வரும்போது தானே ஒரு ரூம் போட வேண்டிய தேவை வந்தது. ம். அந்த ரூம் போடுறதுக்கான தேவை வந்ததுக்கப்புறம் வீடுகள் பெருசாக எல்லாரும் நெறைய பேர் வர அதுக்கு வேலைக்காரங்க வைக்கிறதுக்கு தேவை வந்தது. அது மாரி ஒவ்வொரு தேவை வரும்போதும் அது எப்படி தன்னைத்தானே எவால்வ் ஆயிக்கிச்சோ, அதே மாரி தான் இது எவால்வ் ஆயி வந்தது. ஓகே. அது சால்வ் பண்ற ப்ராப்ளம் என்ன? அந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ணாங்க? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிரும். ம். ஓகே. ஓகே. டன். ஓகே. ஓகே. நான்லாம் எதுக்கும் அசர மாட்டேன். அதனால நான் இப்படியெல்லாம் விட்டுட்டு போயிடுவேன்லாம் நெனச்சிராதீங்க. நீங்களா வர்ற வரைக்கும் நான்லாம் விட அதுதான் மாட்டேன். பேசிட்டு இருந்தோம் ஆக்சுவலி இன்னைக்கு. நான்லாம் வந்து எவ்வளோ வச்சாலும் அடிப்பேன். நான் நான் நம்ம எனக்கு அது பிரச்சனையே இல்ல. நான் எவ்வளோ டீப்பா வேணாலும் போவேன். என்ன வேணா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் என்னால. ஆஸ் லாங் அஸ் நீங்க அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அத வந்து இல்ல நம்ம மனச விடாம அத மனசுல விட்டுறக்கூடாது. அத வந்து நம்ப பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலயே நம்ம அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏங்க ஒரு விஷயம் புரியும். 4 வருஷம் காலேஜ்ல படிச்சே வெளியில வர்றவங்களுக்கு கிளாஸ்னா என்ன, ஃபங்ஷன்னா என்னன்னு தெரியாது. ம். அத ஓனா எழுத தெரியாது. சின்டாக்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. சின்டாக்ஸ் மட்டும் தான் தெரியும். எனக்கு 4 வருஷம் படிக்கும்போது எனக்கு சின்டாக்ஸ் மட்டும் தான் தெரியும். அது ரியல் டைம்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறது ஐடியா இல்ல. நான் அதுக்காக தான் உங்களுக்கு ரியல் டைம் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா நான் ரியல் டைம விட உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் வழியா தான் இருக்கிறது தான் புரியுது அப்படிங்கிறதுனால இப்ப சின்டாக்ஸ் வழியா போயிட்டு இருக்கோம். பட் சூனர் வந்து நம்ம அத ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி தான் வொர்க் பண்ணணும். இன்னைக்கு கூட நான் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் செஞ்சு வச்சேன். ஆக்சுவலா டைம் வந்து ரொம்ப இழுத்துருச்சு. அதனால எனக்கு உங்களுக்கு ஷோ பண்ண முடியல. ஆ அந்த எம்ப்ளாயி மேனேஜ்மென்ட்க்கு வந்து இந்த மாரி ஒண்ணு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல நம்ம இந்த மாரி ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். தெரியுதா ஸ்க்ரீனு? ம். சரி. இது என்னன்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ வந்து ஒரு கம்பெனில டைப் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து ரவி அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி நேமு. அத சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளோதான். அது வந்து இங்க வந்து வரும். ஷோ ஆல் எம்ப்ளாயீஸ்ன்னா, இந்த ரவிங்கிறது வந்துரும். அதே மாரி இப்போ வந்து கிரு அப்படின்னு போட்டோம்னா, சப்மிட் பண்ணிட்டேன்னா, அந்த எம்ப்ளாயி நேம் சப்மிட் ஆயிடுச்சு. ஷோ ஆல்ன்னு குடுத்தீங்கன்னா, கிருங்கிறது வந்துரும். ஸோ இந்த மாரி நீங்க இதுதானே ரியல் டைம்ல நடக்க போகுது. ஒரு அப்ளிகேஷன்லயா இருக்கட்டும், இல்ல ஒரு எந்த ஒரு இதுவா இருக்கட்டும். ஒரு இன்ஃபர்மேஷன வாங்க போறீங்க. அத ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க, குடுக்க போறீங்க. அவ்வளதான். ஸோ இதுக்கான கோடிங், இதுக்கான இது எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ரியல் டைம்ல அந்த எம்ப்ளாயி மேனேஜ்மென்ட் வந்து எப்படி இது ஒர்க் எதுல டைப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல டைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஆமா. இது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட். ஆ அதான் கேட்டேன். ஓகே. இது வந்து ரியல் டைமா இது? ரியல் டைம் நீங்க பண்றது? இந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் வேணும்னு உங்கள்ட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. இத வந்து எப்படி அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஜாவால? அது எல்லாமே கிளாஸ் தானே. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேனோ அதே தான் நான் இங்க பண்ணி வச்சிருக்கேன். இந்த பட்டனோட கிளிக் இருக்குல்ல, சப்மிட்டோட பட்டன் கிளிக் இருக்குல்ல, ஆ. ம். அந்த பட்டன் கிளிக் இதுதான். ஆ அது யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இதெல்லாம் உள்ள அதான் உள்ளதெல்லாம் காட்டுறேன். அங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. எம்ப்ளாயி மேனேஜர்ல ஆட் எம்ப்ளாயின்னு ஒரு ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேனா, ம். அதுக்கு பாராமீட்டரா என்ன பாஸ் பண்ணியிருக்கேன் ஆர்குமென்ட்டா, எம்ப்ளாயி நேம் என்ன இங்க டைப் பண்றாங்களோ, அத பாஸ் பண்ணியிருக்கேனா, ம். அப்போ இந்த ஃபங்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் இங்க இருக்கு. இது தனி கிளாஸ். எம்ப்ளாயி மேனேஜர்ங்க இந்த கிளாஸ்க்கும் யூஐக்கும் சம்மந்தமே இல்ல. இந்த கிளாஸ நான் யூஐ உள்ளார யூஸ் பண்ணிக்கிறேன். இதான் பிசினஸ். ம். இதுல வந்து நான் ஒரு ஃபங்ஷன் போட்டிருக்கேன். ஆட் எம்ப்ளாயின்னு ஒரு ஃபங்ஷன் போட்டிருக்கேன். ஷோ எம்ப்ளாயீஸ்ன்னு ஒரு ஃபங்ஷன் போட்டிருக்கேன். ஆட் எம்ப்ளாயிங்கிற ஃபங்ஷன்ல என்ன எம்ப்ளாயி நேம் நான் உள்ள இன்புட்டா குடுக்கணும், அது இப்போதைக்கு லோக்கல்ல ஒரு அரேல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரியல் டைம்ல இத ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ எப்பலாம் ஷோ எம்ப்ளாயீஸ் கேட்கறாங்களோ, அப்பலாம் வந்து அந்த டேட்டாபேஸ்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணி குடுப்பாங்க. நான் இங்க இப்போதைக்கு அரேல இருந்து ரிட்ரீவ் பண்ணி குடுக்குறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி ஃபைண்ட் பண்றது, அது இதே மாரி ஒரு அப்ளிகேஷன் நெறைய இப்போ நோட்ஸ்ன்னு இருக்குன்னு டெய்லி நோட்ஸ்க்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்றீங்கல்ல, யூசர் நேம் இது குடுத்து, அது எல்லாமே வந்து இந்த மாரி ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மென்ட் இல்ல ஒரு கஸ்டமர் மேனேஜ்மென்ட் இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த யூஐ இருக்கும். யூஐ எப்படி இந்த பிசினஸ் கூட சப்மிட் பண்ணிருப்பாங்க. இதுல நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருப்பேன். இது வந்து ஒரு ஜாவா கிளாஸா இதுவா தான் கிரியேட் பண்ணேன். இது நான் ஜாவா கிளாஸ் தானே. ஆமா ஜாவா கிளாஸா தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த எம்ப்ளாயி மேனேஜர்ங்கிறத.
இதுல 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் பண்ணுவாங்க, யார் கால் பண்ணுவாங்க? இப்போ நீங்க வந்து மெயின்ல இருந்து கால் பண்றீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து அது ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டா தெரியல. ம். பட் ஆக்சுவலா எப்படி நடக்கும்னா, இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணா இந்த ஆட் எம்ப்ளாயிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ம். அப்போ அதுக்கான கோட் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. சப்மிட் பட்டனுடைய ஆன் கிளிக் ஆக்ஷன்ல இந்த எம்ப்ளாயி மேனேஜர் கிளாஸை வந்து கால் பண்ணி அதோட ஆட் எம்ப்ளாயி இந்த இன்ஸ்டன்ஸை வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மூலியமா அந்த ஆட் எம்ப்ளாயிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த வேரியபிள் அந்த என்ன இன்புட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க எப்போ ஷோ எம்ப்ளாயின்னு கேட்குறாங்களோ அப்போ வந்து அதிலே இருந்து எடுத்து எம்ப்ளாயி மேனேஜர்லேருந்து ஷோ எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா ஷோ பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டில். இப்படிதான் ரியல் டைம்ல நடக்கும். எல்லாம் மெயின்ல அதாவது மொபைல் அப்ளிகேஷன்லயோ இல்ல வந்து அது அகைன் இது அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன்ஸ். இப்போ இந்த மொபைல் அப்ளிகேஷனோட சென்ஸ்ல நான் இப்படி சொல்றேன். அப்போ மற்ற அப்ளிகேஷன்ல ஸ்ப்ரிங் பூட்டுங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மெயின்லாம் இருக்காது. அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் மெயின் தனியா வேற ஒன்று இருக்கும். பட் அப்போ அது பிரச்சனை இல்லை. மெயின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்க இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் அதை போகிறதுலாம் இப்போ பிரச்சனை இல்லை. கிளாஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னா என்ன, ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர்னா என்ன, ஃபீல்டு வேரியபிள்னா என்ன, இவ்வளோ விஷயங்கள். இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 டேர்ம் சொல்லிட்டேன்னா அந்த 30 டேர்ம் அவ்வளோதான். அது புரிஞ்சிருச்சுன்னா ஆல் செட். நம்ம டைரெக்டாக வந்து அது ஸ்ப்ரிங் பூட்டுக்கு இப்போ ஸ்ப்ரிங் பூட்டு இதுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு இந்த இதை ப்ரோக்ராமிங்கை புரிஞ்சுக்கிறது தான் எப்பயுமே கஷ்டம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஐ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்தது, ஏன்னா அது ப்ரோக்ராமிங் கிடையாது. அதே மாதிரி இதை வந்து அது ஒரு டயக்ராம் வச்சு போடுறது அது ஈஸியா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பார்ட் இப்போ பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் கொஞ்சம் கஷ்டமான பார்ட். இதுக்கப்புறம் இருக்கிறது அப்போ என்னப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம ரியல் டைம்ல எப்படி ஒரு கம்யூனிகேஷன் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். அது ப்ரோக்ராமிங் மாதிரியே இருக்காது. அது வந்து அது நம்ம புரிதலை பொறுத்து அந்த புரிஞ்சுக்கிறத எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறது தான். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஆக்சுவலா வந்து இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிருப்பீங்க, ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது புரியுதுங்களா? இதுவே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குது பாத்தீங்கன்னா, இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணவே இல்லை பாருங்க. இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது இந்த ஃபங்க்ஷன். இது என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குதுன்னா இந்த யூஐயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குது. சிம்பிள். அதே மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல அது ஒரு இன்ஸ்டன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ எனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹேப்பனிங் இன்சைட் த ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது தட் ஃபங்க்ஷன் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். தட் ஃபங்க்ஷன் வில் ஸ்டார்ட் வித் ஆல்வேஸ் கேபிட்டல் லெட்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை தான் நீங்க உங்களுக்கு அப்போ அந்த ஃபங்க்ஷனை தான் நீங்க ஆக்சுவலாக யூஸ் பண்ணிருக்கீங்க. என்ன இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பவுண்ட் இன்சைட் த கிளாஸ். இட் இஸ் அ ஃப்ரீ ஃபங்க்ஷன். ஆனா அதுல வந்து கிளாஸுக்குள்ளார தான் ஜாவாவுடைய ஸ்ப்ரிங் பூட் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸுக்குள்ள தான் ஃபங்க்ஷன்ஸ் பவுண்டா இருக்கும் அப்படிங்கிறது டிஃபைன்டா இருக்குது. ஸோ அதனால யூ ஷுட் ஆல்சோ நோ வாட் இஸ் அ கிளாஸ். ஸோ கிளாஸுக்குள்ளார 2 விஷயம் தான் இருக்க போகுது. ஒன்று இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்க போகுது, இல்லை ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போகுது. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எதுக்கு? இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளார சில டிபெண்டன்சிஸ் இருக்கும். இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு காமனான சில வேரியபிள்ஸ் தேவைப்படுதுன்னா அதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸா வச்சிருப்பாங்க. அதை இதுல யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்க, டன். அவ்வளவுதான். வேற இது எப்படி நான் ஃபர்ஸ்ட் இது பண்றதுன்னு தெரியல. 1.5 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சுன்னா ரெக்கார்டிங்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இல்ல?